இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க, வித்யா என்ன கேட்குறாங்க, இதில் நேம் ஈக்குவல்ஸ் டு சாரா. சரி, இதில் நேம் ஈக்குவல்ஸ் டு சாரா, நேம் ஈக்குவல்ஸ் டு சாரா. ஆமாம், லென்த் ஈக்குவல்ஸ் டு லென் ஆஃப் நேம், லென் ஆஃப் 1 2 3 4 5. ஆமாம், இதில் உங்கள் சந்தேகம் என்ன, இன்புட் எதுக்காகன்னு கேட்குறீங்களா? இன்புட் எதுக்காக? இங்க நீங்க எதுக்காக இன்புட்னு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறீங்க, அப்படிதானே? இன்புட் வந்து நீங்க ரன் டைம்ல ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன் ஆகும்போது இன்புட் வாங்குறதுக்கு. இப்போ நீங்க வெறுமனே சாரா அப்படின்னு கொடுத்துருக்கீங்கல்ல, அப்படி இல்லாம எந்த நேம் வேணாலும் நான் கொடுக்கணும்னு நினைச்சா என்ன பண்றது? இப்போ நீங்க ப்ரோக்ராம்லயே சாரான்னு கொடுத்துட்டீங்க, எனக்கு அப்படி வேண்டாம் அப்படின்னா நான் என்ன பண்றது? அப்போ நான் வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்கணும். அப்போ நான் ஏற்கனவே நேம் தெரிஞ்சிருந்தா கேட்க மாட்டேன்ல. அப்போ அந்த இடத்துல வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கொடுத்தோம்னா அவர் என்ன டைப் பண்றாரோ அது நேம்ல வந்து உட்காரும். இப்போ நீங்க நேம் கொடுத்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொருத்தர் இதுல வாட் இஸ் யுவர் நேம்ங்கிறது ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றும் பேர் கொடுத்துருப்பாங்க, கரெக்டா? அது வந்து உட்காரும். புரியுதா? எனிவே இன்னைக்கு இன்புட் ஃபங்க்ஷன் நம்ம பார்ப்போம். இன்னைக்கு இன்புட் ஃபங்க்ஷன் பார்ப்போம்னு நினைக்கிறேன். அப்போ இது இன்னும் டீட்டெயிலாகவும் சொல்றேன். நேத்து எது வரைக்கும் டைப் காஸ்டிங் வரைக்கும் பார்த்தோமா? சொல்லுங்க. வீடியோஸ் அனுப்புவீங்களா, ரெக்கார்டிங் வீடியோ செஷன்? இன்னையில இருந்து அனுப்பிடுவோம். அவங்க அதுல எடிட் பண்ணணும்னு சொல்லி அந்த வீடியோ எடிட்டிங்ல ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர் நவீன் அப்படிதான் என்கிட்ட சொல்லியிருந்தாரு. இன்னும் அனுப்பல. நான் இன்னையில இருந்து என்னோட லேப்டாப்லயே ரெக்கார்ட் பண்றேன் பேரலலா. அதனால வந்து அப்பப்போ இந்த வீடியோஸ் உங்களுக்கு அனுப்பிச்சிருவோம். பின்னாடி அவங்க யூடியூப்ல அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வீடியோஸும் உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த செஷனோட வீடியோ எண்ட் ஆஃப் இந்த செஷன்ல உங்களுக்கு கிடைச்சிடும். சரியா? சரி, இது ஆரம்பிப்போமா? நேற்று எது டைப் காஸ்டிங் வரைக்கும் பார்த்திருந்தோமா? ஆமா. டைப் காஸ்டிங்ல எது வரைக்கும் பார்த்திருந்தோம், ஞாபகம் இருக்கா? மிடில் லெட்டர் கண்டுபிடிக்கிறது. மிடில் லெட்டர் கண்டுபிடிக்கணும்னு சொன்னோம். ஆனா அதுக்கு தான் டைப் காஸ்டிங் ஆரம்பிச்சு அதை பண்ணல, கரெக்டா? ஆமா ஆமா. சரி, அப்போ ஃபர்ஸ்ட் டைப் காஸ்டிங் இது சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. டைப் காஸ்டிங்கிறது ஒரு டேட்டா டைப்பை இன்னொரு டேட்டா டைப்பா மாத்துறது தான். டைப் அப்படிங்கிறது இங்க டேட்டா டைப்பை சொல்றது, காஸ்டிங்கிறது மாத்துறது. இதெல்லாம் தான் நம்ம பார்த்திருந்தோம். இதை பார்க்கும்போது தான் நான் இந்த மாதிரி பிரிண்ட் இன்ட் ஆஃப் 1 2 3.45 இதானே பார்த்தோம். இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருந்தோம், கரெக்டா? நீங்க வந்து இதுலயே 1 2 3 4 நான் ஏதோ 5க்கு மேல கொடுத்து பாருங்க, 5க்கு கீழே கொடுத்து பாருங்க, இப்படி சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இதுல நீங்க என்ன கொடுத்தாலும் 1 2 3 தான் வரும் அப்படிங்கிறது பார்த்தோமா? எனக்கு அதே மாதிரி பிரிண்ட் இன்ட் ஆஃப் ட்ரூ கொடுத்து பாருங்க என்ன வருது, பிரிண்ட் இன்ட் ஆஃப் ஃபால்ஸ் கொடுத்து பாருங்க என்ன வருது, இதெல்லாம் சொன்னோம், ஞாபகம் இருக்கா? இதை சொல்லும் போது தான் நீங்க ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பா அந்த ஸ்ட்ரிங் வேல்யூவை பிரிண்ட் இன்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்து டபுள் கோட்ஸ்ல நீங்க பேஸ் 10 வேல்யூ கொடுக்கணும், வேற எதுவும் கொடுக்க கூடாது. இதெல்லாம் நேற்று செஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணது, அப்படிதானா? ஓகே. அடுத்து இதுலயே நம்ம பார்க்கறது டைப் காஸ்டிங்ல ஃப்ளோட்டா எப்படி மாத்துறது. அதே தான் இப்போ நம்ம வந்து ஃப்ளோட்டா மாத்தி பார்க்க போறோம். இப்போ ஃப்ளோட் ஆஃப் 10, பிரிண்ட் ஃப்ளோட் ஆஃப் ட்ரூ, வேற வேற டேட்டா டைப்பை எப்படி மாத்துறதுன்னு பார்க்க போறோம். இந்த ட்ரூ நல்லா பார்த்துக்கோங்க, இது பூலோட ரிசல்ட், ட்ரூ ஃபால்ஸ். அதனால கேபிட்டல் டி தான் கொடுக்கணும், ஸ்மால் டி கொடுக்கக்கூடாது, மறந்துடாதீங்க. ஃப்ளோட் ஆஃப் ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ, ஸ்ட்ரிங்னா டபுள் கோட்ஸ்லயோ சிங்கிள் கோட்ஸ்லயோ கொடுக்குறேன், அவ்வளவுதான். பிரிண்ட் ஃப்ளோட் ஆஃப் ஸ்ட்ரிங்ல இங்க 0.5ல கொடுக்கலாம், ஏன்னா இப்போ நமக்கு இருக்கிறதே ஃப்ளோட் தான், அதனால இப்படி கொடுக்கலாம். இதனாலும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்றீங்களா, இதோட அவுட்புட்ஸ்லாம் என்ன வருதுன்னு பார்த்து சொல்றீங்களா? நானுமே முதல்ல என்ன பண்றேன், இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன், லேண்ட்ஸ்கேப் பைத்தான் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்கே நேற்று பண்ண ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்கு. ஓகே, நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கிட் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லியிருந்தேன், அது அப்புறமா சொல்றேன். இப்போ இதெல்லாம் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன், பேஸ்ட் பண்ணி இதை சேவ் பண்றேன். இதை நான் வந்து டாக்குமெண்ட்ஸ் லேண்ட்ஸ்கேப், இதை வந்து டைப் காஸ்டிங் அப்படின்னு நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இன்னைக்கு லேர்னிங் எல்லாம் டைப் காஸ்டிங்னு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். டைப் காஸ்டிங் .py அப்படின்னு சேவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த லொக்கேஷனுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட்லேருந்து போக போகிறேன். இந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்டில் இந்த லொக்கேஷனை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு cd
சேஞ்ச் டைரக்டரி அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே பேஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டைப் காஸ்டிங் பைத்தான் 3 ஸ்பேஸ் டைப் காஸ்டிங் டாட் பை அப்படின்னு கொடுக்க போகிறோம். இதெல்லாம் தான் ரிசல்ட்ஸ். இப்போ நான் இந்த கோட் அப்படியே உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சிடுறேன் சேட்டில். நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்கிறீங்களா? என்ன எஸ் கொடுத்துருக்கீங்க? எஸ்டே ஓகே. இளங்கோவன், அதில் உங்களுக்கு இன்னும் சந்தேகம் இருந்தாலும் சொல்லுங்கள், சரியா? நான் அதுக்கு உங்ககிட்ட நேற்று பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இன்னும் உங்களுக்கு அதில் எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்போ இந்த ப்ரோக்ராம் ட்ரை பண்ணால் எனக்கு இப்படி ரிசல்ட் வருது. இந்த ரிசல்ட் உங்களுக்கு புரியுதா அப்படிங்கிறத பாருங்க. இப்படி ரிசல்ட் வர்றது உங்களுக்கு புரியுதா? இந்த 4 தான் இதுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது புரியுதா அப்படின்னு பாருங்க. இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது ஃப்ளோட்டா டைப் காஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதில் உங்களுக்கு புரியாத ஏதாவது இருந்தால் சொல்லுங்க. இப்போ நான் இங்கே எழுதிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஃப்ளோட் ஆஃப், இது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ். ஒரு இன்ட்டா மாற்றணும், ஃப்ளோட்டா மாற்றணும்னா அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ். ஃப்ளோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து பூல். நல்லா பார்த்துக்கோங்க, மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல அதுக்கு பூலியன்னு பேரு, இங்கே அதுக்கு பூல் அப்படின்னு பேரு. இங்கே இருக்கு வந்து பூல் அப்படின்னு பேரு. இப்போ பிரிண்ட் ஆஃப் பூல் ஆஃப் 0, பிரிண்ட் ஆஃப் பூல் ஆஃப் 0.0, பிரிண்ட் ஆஃப் பூல் ஆஃப் 1 இல்லை 5 ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துக்கோங்க. பிரிண்ட் ஆஃப் பூல் ஆஃப் 0.5, print of bool of 1, 2.5, 1.5 ஏதாவது கொடுத்துக்கோங்க. print of bool of empty quotes, print of bool of hi. இது எல்லாத்துக்கும் ரிசல்ட்ஸ் பார்க்குறீங்களா? பூலியனா எப்படி மாத்துறது அப்படிங்கிறதுக்கான கண்டென்ட். அது பண்ணினவங்க இதுக்கான ரிசல்ட்ஸ் பாருங்க. ரொம்ப ஸ்பீடா போறேன், எங்கேயும் ஸ்டாப் பண்ணணும்னா சொல்லுங்க. பண்ணினவங்க இதுக்கான டைப் காஸ்டிங்ல இதுக்கான ரிசல்ட்ஸ் பாருங்க. நான் எல்லாமே உங்களுக்கு சாட்லேயே அனுப்பிச்சி வச்சிருக்கேன் நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு. இப்போ நான் திரும்ப கிளியர் கொடுத்துக்கிறேன் பைத்தான் 3. இதுதான் பூலியனுக்கு கிடைச்சிருக்கிற ரிசல்ட்ஸ். ஃபால்ஸ் ஃபால்ஸ், ட்ரூ ட்ரூ ட்ரூ, ஃபால்ஸ் ட்ரூ, இப்படி கிடைச்சிருக்கு. இந்த ரிசல்ட்ஸ் உங்களுக்கு புரியுதான்னு பார்த்து சொல்லுங்க. இதுல என்னென்ன சந்தேகம் இருக்குன்னு சொல்லுங்க. இந்த ரிசல்ட்ஸ்ல இந்த ரிசல்ட் வரைக்கும் பண்ணிட்டீங்களா? பூலியன் வரைக்கும் பண்ணிட்டீங்களா? துளசி பிரபா சரவணன் எஸ். வேற யாராவது பண்ணியிருக்கீங்களா? எஸ். எனிதிங் அதர் தேன் 0 இட்ஸ் ஷோயிங் ட்ரூ. நைஸ். இளங்கோவன் அந்த பாயிண்டே டைப் பண்ணிட்டாங்க பாருங்க. எனிதிங் அதர் தேன் 0 இட்ஸ் ஷோயிங் ட்ரூ. நீங்க 0 கொடுத்தீங்கன்னா ரிசல்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஆமா, தேன்மொழி விஜய் வெயிட். ஓகே, சரியா? ரிசல்ட்டே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல அடுத்ததெல்லாம் போல. இப்போ பாருங்க, நீங்க எங்கெல்லாம் 0 கொடுத்துருக்கீங்களோ 0க்கு ஃபால்ஸ், 0.0 ஃபால்ஸ், 0.5 0, 0.0 தவிர மீதி எல்லாமே ட்ரூ. அது போக ஸ்ட்ரிங்ல வெறும் டபுள் கோட்ஸ் உள்ள எதுவுமே கொடுக்காம, ஸ்பேஸ் கூட கொடுக்கல பாருங்க. இப்போ ஸ்பேஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? ஸ்பேஸ் கூட கொடுக்கல. ஸ்பேஸ் கொடுக்காம டபுள் கோட்ஸ் கொடுத்தா ஃபால்ஸ். அப்போ ஸ்பேஸ் கொடுத்து பார்த்தா, ஸ்பேஸ் கொடுத்து சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்ப்போமா? என்ன அவுட்புட் வருது பார்ப்போமா? ஸ்பேஸ் கொடுத்தா அதுவும் ட்ரூ. தெரியுதா? வெறும் டபுள் கோட்ஸ் கொடுத்தா ஃபால்ஸ். அப்படி இல்லைன்னா 0வோ 0.0வோ கொடுத்தா ஃபால்ஸ். சரி, இப்படி கொடுத்தா என்ன ஆகும்? உங்க கெஸ் என்னன்னு சொல்றீங்களா? இப்போ நான் இந்த இடத்துல ஃபால்ஸ்னு கொடுக்குறேன். கடைசி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ட்ரூன்னு பிரிண்ட் ஆகுமா, ஃபால்ஸ்னு பிரிண்ட் ஆகுமா? லைன் நம்பர் 16 இதுக்கு ட்ரூன்னு பிரிண்ட் ஆகுமா, ஃபால்ஸ்னு பிரிண்ட் ஆகுமா? பாப்போமா? ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும்.
நல்ல பாயிண்ட். ஏன்னா நீங்க ஸ்பேஸ் உள்ள வெறும் எம்டி கொட்டேஷன் கொடுத்தா மட்டும்தான் ஃபால்ஸ். வேற நீங்க என்ன ஏபிசிடில என்ன டைப் பண்ணாலும் சரி, டபுள் கோட்ஸ்க்குள்ள நீங்க என்ன டைப் பண்ணாலும் அது ட்ரூன்னு தான் பிரிண்ட் ஆகும். சரி, இப்படி பிரிண்ட் பண்ணா, இப்படி பிரிண்ட் பண்ணலாமா? இப்படி பிரிண்ட் பண்ணா என்ன ஆகும்? இது ஃபால்ஸா ட்ரூவா? அதாவது டைரக்டாவே பூலியனோட வேல்யூவே கொடுத்துறது. இது வந்து அன்னெசரி பூலியனை பிடிச்சு பூலியனா கன்வெர்ட் பண்றதுங்கிறது. பண்ணுனா என்ன ஆகும்? பண்ணுனா அது ஃபால்ஸ். இங்க ட்ரூன்னு கொடுத்தீங்கன்னா ட்ரூன்னு கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் புரியுதா? யாரும் வெயிட் பண்ணணும்னா சொல்லுங்க. சரியா? இதுதான் இதோட அவுட்புட்ஸ் எல்லாம். கீழே இருக்கிற எல்லாமே பூலியனுக்கான அவுட்புட்ஸ். இது புரியுதா? அடுத்தது போலாமா? யாரும் வெயிட் பண்ணணும்னா சொல்லுங்க. அடுத்தது போலாமா? புரிந்தது, போலாம். சரி, அப்போ பூலியனா எப்படி மாத்துறதுன்னு பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம பார்க்க போறது ஸ்ட்ரிங். அப்போ ஸ்ட்ரிங்கா எப்படி மாத்துறது அதான் பார்க்க போறோம். ஸ்ட்ரிங் ரொம்ப ஈஸி. print of string of 10, print of string of true, print of string of 2.5, 2.3, print of. சரி, இது மூணுமே ட்ரை பண்ணி பாருங்களேன். இது மூணையும் நான் உங்களுக்கு இப்போ சாட்ல அனுப்பிச்சு வைக்கிறேன். இது மூணையும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கலாம். அப்படியே நீங்க என்ன கொடுத்தீங்களோ அப்படியே, ஆனா ஸ்ட்ரிங்கா மாத்தி கொடுத்துருக்கோம். அப்பதான் வேற ஒன்றும் ஸ்ட்ரிங்கா மாத்துறதுல பெரிய விஷயம் எதுவும் இல்லை. இதுல எதுவும் சந்தேகம் இருந்தா சொல்லுங்க. பண்ணிட்டீங்களா? This is my first day class. Just want to know how classes I missed so far. Purnima Vilvanathan. Same here. Meghna Thomas. This is my first day here too. ரொம்ப பெருசாலாம் நீங்க மிஸ் பண்ணலீங்க. நாங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி குட்டி குட்டியான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்கறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க நீங்க வந்து கரெக்டா தான் போய்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒருவேளை இன்னைக்கு பார்க்கறதே புரியல அப்படின்னா கேளுங்க. சரியா? நாங்க 1.5 செஷன் தான் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். சாட்டர்டே கொஞ்சம் நேரம் பார்த்தோம், நேற்று ஒரு நாள் பார்த்துருக்கோம், அவ்வளோதான். நீங்கள் எதை மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னா பைத்தான் இன்ஸ்டலேஷன் நீங்கள் பண்ணிடுங்க. அதில் என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணிடுங்க. டெக்னிக்கலாக நீங்கள் எதையும் மிஸ் பண்ணலைன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு புரியுதான்னு பார்த்துட்டு சொல்லுங்களேன். இன்னைக்கு புரியுதான்னு பார்த்துட்டு நீங்கள் 2 பேருமே சொல்லுங்கள். ஒருவேளை இன்னைக்கு புரியல அப்படின்னா சொல்லுங்க. சரியா? பழைய வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக அதையும் ஷேர் பண்ணிடுவோம், நீங்கள் அதையும் பார்க்கலாம். கண்டிப்பா நீங்க ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அது கண்டிப்பா புரியும். சார் நான் என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணல, ஐடிஎல்இ பைத்தான் யூஸ் பண்றேன். பண்ணுங்க. ஓகே, சரி சரி, அடுத்தது போறேன்னா. சரியா? இப்போ நீங்க வந்து இப்படி கன்வெர்ட் பண்ணி காமிக்கிறீங்க. இப்போ வந்து இப்போ எனக்கு ஒருத்தர் வந்து சொல்லுங்க. சிங்கிள் நான் வந்து 2.37 அந்த மாதிரி கொஞ்சம் ரேண்டமா கொடுத்தேன். என்ன கொடுத்தீங்க? பிரிண்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் 52.37 அந்த மாதிரி கொடுத்தாங்க. 52 2.3 ஒரு ஐபி அட்ரஸ் மாதிரி நான் கொடுத்தேன். அது வந்து சின்டாக்ஸ் அந்த மாதிரி காட்டுது. ஆமா, இது என்னன்னே தெரியாதுல்ல, இப்படிதானே சொல்றீங்க? அந்த மாதிரி சும்மா ரேண்டமா. நல்ல அட்டெம்ப்ட். ஆனா இப்படி கொடுக்குறேன்னு வைங்களேன், இது என்னன்னே நமக்கே தெரியாதுல்ல. ஓகே, இது என்னது? இது வந்து
இதை எந்த கேட்டகரியில வைக்கணும், இன்டீஜர்ல வைக்கணுமா இல்ல ஃப்ளோட்ல வைக்கணுமா அப்படின்னு கேட்டா ஐபி அட்ரஸ் தெரிஞ்ச ஒருத்தருக்கு மட்டும்தான் இது ஐபி அட்ரஸ்ன்னு தெரியும். கரெக்டா? ஏன்னா இது காம்பினேஷன் ஆஃப், இப்போ வந்து பைத்தானை பொறுத்தளவுல இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் உள்ள டாட் எல்லாம் இருக்கு இல்லையா, ஒரு வார்த்தை. அதனால தான் அதை எப்படி நான் ஸ்ட்ரிங்காவே மாத்தணும். அப்ப ஸ்ட்ரிங்கை மாத்தணும்னா நீங்க ஸ்ட்ரிங்னா டபுள் கோட்ஸ்ல கொடுத்துருக்கணும். நீங்க டபுள் கோட்ஸ்லயும் கொடுக்கல, அதனால அது எரர் காமிக்குது, இன்வாலிட் சின்டாக்ஸ் அப்படின்னு. சரிதானே? நல்ல அட்டெம்ப்ட். சரி, இப்போ வந்து இந்த டேட்டா டைப் எல்லாம் வந்து, இப்போ நான் உங்ககிட்ட முன்னாடி என்ன சொல்லியிருப்பேன்னா, பைத்தான் அப்படிங்கிறது வந்து ஒரு டைனமிக்கலி டைப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். டைனமிக்கலி டைப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்னது அப்படின்னா, நீங்க இப்போ பார்க்குற ஸ்ட்ரிங், பூல், இன்ட், இதே மாதிரி காம்ப்ளெக்ஸ்னு ஒன்று இருக்கு. மொத்தம் 5 ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ், பேசிக் டேட்டா டைப்ஸ் மொத்தம் 5 சொல்லுவாங்க பைத்தான்ல. இன்ட், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ், பூல், ஸ்ட்ரிங், இப்படி 5 சொல்லுவாங்க. நான் காம்ப்ளெக்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ண மாட்டோம், இப்போதைக்கு பார்க்க வேண்டாங்கிறதுனால விட்டு வச்சிருக்கேன், அவ்வளவுதான். நீங்க ஃப்ரீயா இருக்கிறீங்க, நான் அதையும் தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன்னா கண்டிப்பா பாருங்க, ரொம்ப பெரிய கஷ்டம் இருக்காது புரிஞ்சுக்கிறதுல. இப்போ இந்த டேட்டா டைப் எல்லாம் நம்ம உட்காந்து மாத்துறோம். இப்போ இந்த கடைசி அவுட்புட் எல்லாம் பார்த்தோம்னா, இதுல இந்த அவுட்புட் பாக்குறேன்னு வைங்களேன். இதை சேவ் பண்ணல. இப்போ நான் இந்த கடைசி அவுட்புட் எல்லாம் பாக்குறேன்னு வைங்களேன். ஓகே, இந்த கடைசி அவுட்புட்லாம் பார்த்தோம்னா 10 ட்ரூ 10ங்கிறதுலாம் அப்படியே கொடுக்குது. அப்போ நான் ஸ்ட்ரிங்கா கொடுக்குறேன், அது ஸ்ட்ரிங்கா இதுல மாத்திருக்கு. இதெல்லாம் எப்படிங்க நான் புரிஞ்சுக்கிறது? மேல வந்து நீங்க பூலியன்லாம் மாத்தி காமிச்சீங்க, ட்ரூ ஃபால்ஸ்லாம் ஓரளவு புரிஞ்சுது. இங்க நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது அப்படியே கொடுக்குது. அப்போ இந்த டேட்டா டைப் எல்லாம் நான் எப்படி பார்க்கறது அப்படின்னா, அதுக்கு பைத்தான்ல ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. எப்படி? இப்போ நான் வந்து இப்போ என்னோட ரோல் நம்பர்னு வச்சுக்கோங்களேன். என்னோட ரோல் நம்பர் 101, என்னோட பேரு, இப்போ என்னோட பேர் வந்து முத்து, இப்படி எழுதுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதோட டைப் எல்லாம் எப்படி பார்க்கறது அப்படின்னா, பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் நம்பர், அவ்வளவுதாங்க. பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் நேம். சரியா? அப்ப நீங்க தமிழ் பேசுவீங்களா? ஆமா, எஸ், ட்ரூ. கரெக்டா? பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் தமிழ். அப்ப இந்த மூணுத்துக்கும் என்ன டைப் வருது அப்படின்னு பார்த்தாலே நமக்கு ஓரளவு புரிஞ்சிடும். வேற ஏதாவது ஒண்ணு, உங்க ஹைட் என்ன, வெயிட் என்ன, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு, சும்மா ஏதோ ஒரு வேல்யூ அப்படின்னு கொடுத்துட்டு ஏதாவது 5.8 இந்த மாதிரி ஒண்ணு கொடுத்துக்கிறேன். அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் அப்ப இந்த டைப் ஆஃப்னு கொடுத்தா என்ன டேட்டா டைப்னு தெரிஞ்சிடும். தெரியுதா பார்ப்போமா? இங்க போறேன், ஸ்கிரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். பைத்தன் 3 typecasting.py, கடைசியா கிளாஸ் இன்ட், கிளாஸ் ஸ்ட்ரிங், கிளாஸ் பூல், கிளாஸ் ஃப்ளோட் அப்படி காமிக்குதா? அவ்வளவுதாங்க. அப்போ இப்படி கொடுக்கறது மூலமா இதோட டேட்டா டைப், நீங்க கொடுக்குற இன்புட்ஸோட வாட் இஸ் த யூஸ் ஆஃப் எஸ்டிஆர். எஸ்டிஆர்ங்கிறது ஸ்ட்ரிங், வார்த்தையா கன்வெர்ட் பண்ணணும். இப்போ அப்படின்னா ஸ்ட்ரிங் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சில இடத்துல வார்த்தையா கன்வெர்ட் பண்ண வேண்டிய, அதாவது நம்பரை வார்த்தையா கன்வெர்ட் பண்ண வேண்டியது, அந்த மாதிரியான இடத்துல அட்ரஸ் எழுதும் போதோ இல்லை ஒரு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எழுதும் போதோ, அப்போ பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எழுதுறேன், எனக்கு பேங்க், இப்போ நான் ஒரு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எழுதுறேன்னு வைங்களேன். இப்போ எனக்கு பேங்க் அக்கௌண்ட் நம்பர்னா முதல்ல பேங்கோட கோடு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நான் ஒரு இடத்துக்கு போறேன்னா அப்போ பேங்கோட கோடு 1234, என்னோட அக்கௌண்ட் நம்பர் 56 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து பிரிண்ட் ஆஃப் கோட் பிளஸ் அக்கௌண்ட் நம்பர்னு கொடுத்தேன்னு வைங்களேன், இது ரெண்டையுமே ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணிடும் பைத்தான். இது 1200ன்னு வச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கிறது. இப்போ எனக்கு அவுட்புட் எப்படி வந்துரும்னா 1256ன்னு வந்துடும். ஆனா எனக்கு இப்படி வந்திருக்க கூடாது. என்னோட பேங்க் கோட் 1200, என்னோட அக்கௌண்ட் நம்பர் 56 இப்படி வரணும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த மாதிரி நேரத்துல நான் இதை ஸ்ட்ரிங்கா கொடுக்கணும். புரியுதா? இதுதான் யூஸ் ஆஃப் ஸ்ட்ரிங். ஏன் வந்து இப்படி ஸ்ட்ரிங் தேவை அப்படிங்கிறதுக்கான காரணம் இதுதான். அப்போ அந்த மாதிரி நேரத்துல யூசர் நம்பரா கொடுப்பாரு, அதை நீங்க வார்த்தையா, அதாவது டபுள் கோட்ஸ்குள்ளேயோ சிங்கிள் கோட்ஸ்குள்ளேயோ இருக்கிற வார்த்தையா கன்வெர்ட் பண்ண வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்கும். அது மாதிரியான நேரத்துல தான் இந்த எஸ்டிஆர் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத பயன்படுத்துறோம். சரியா? சரி, இப்போ இந்த டைப் ஆஃப் அப்படின்னு கொடுத்ததெல்லாம் புரியுதா? இதுல ஏதாவது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா?
அப்போ ஒரு இன்புட் கொடுக்குறோம். அந்த இன்புட் என்ன டைப்னு பார்க்கணும் அப்படின்னா, இப்போ முதல்ல கொடுத்துருக்கிற பாருங்களேன், முதல்ல கொடுத்துருக்கிறது இன்டீஜர். அதனால அது இன்ட் அப்படின்னு காமிக்குது இந்த இடத்துல. அடுத்து கொடுத்துருக்கிற நேம் வந்து ஒரு ஸ்ட்ரிங் எஸ்டிஆர். அடுத்து கொடுத்துருக்கிற ட்ரூ வந்து ஒரு பூலியன் வேல்யூ, அதனால பூல். அடுத்து கொடுத்துருக்கிற 5.8ங்கிறது ஒரு ஃப்ளோட், அதனால ஃப்ளோட். இப்படி காமிக்குது. இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? அப்படி சந்தேகம் இல்லைன்னா எனக்கு இதுல ஒரே ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. என்ன சந்தேகம் இருக்குன்னா, ஃபைன், நீங்க சொல்றது சரிதான். இதுல வந்து இன்ட்னு வருது, ஃப்ளோட்னு வருது, ஸ்ட்ரிங்னு வருது. இதுக்கு முன்னாடி ஏன் கிளாஸ் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இந்த கேள்வி உங்க யாருக்காவது இருந்துச்சுன்னாலும் ரொம்ப நியாயமான கேள்விதான். கிளாஸ் அப்படிங்கிறது ஏன் இந்த இடத்துல கிளாஸ்னு கொடுக்குறோம்னா, பைத்தான்ல இருக்கிற எல்லா டேட்டா டைப்ஸுமே கிளாஸ் தான். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பின்னாடி நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பைத்தான்ல படிக்கும்போது நம்ம படிக்கலாம். அப்போ முதல்ல கிளாஸ்னா என்ன, ஏன் கிளாஸ் எல்லா டேட்டா டைப்புமே நீங்க கிளாஸ்னு சொல்றீங்க, ஏன் சொல்றீங்க? இப்படி ஒரு கேள்வி இருக்கு. கிளாஸ்னு ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. கிளாஸ்னா என்னன்னே நீங்க சொல்லவே இல்லையே, இப்படி ஒரு கேள்வி இருக்கு. இதெல்லாம் ஓப்பன் கொஸ்டின்ஸ். இன்னும் இதுக்கெல்லாம் நம்ம பதில் பார்க்கல. கண்டிப்பா பார்க்கணும், பார்ப்போம். சரியா? கிளியர்லி வை வி யூஸ் டைப், ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். அதானே சொன்னேன். இப்போ நான் உங்ககிட்ட மேலே சொன்ன எக்ஸாம்பிள்லேயே எனக்கு டைப் மாற்ற வேண்டியிருக்குல்ல. இப்போ ஸ்ட்ரைட்டாக இப்படி கொடுத்துட்டா, அதான் நான் முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஏன் டேட்டா டைப்பை யூஸ் பண்ணுறோம்? ஏன் டேட்டா டைப்பை யூஸ் பண்ணுறோன்னா, பைத்தான் வந்து டக் டைப்பிங் இல்லை டக் டைப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க பைத்தானில். முன்னாடி முதல் நாள் கிளாஸில் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு வாத்து நடந்து போகுதுன்னா, இது வாத்துங்கிறது பார்த்தாலே தெரியாதா, இது வாத்துன்னு சொல்லணுமா அப்படிங்கிற கேள்வி தான் டக் டைப்பிங் அப்படிங்கிறது. அதே மாதிரி இது 101ங்கிறது பார்த்தாலே இன்டீஜர்னு தெரியலையா? ஆமா, முத்துங்கிறது பேர் தான், பார்த்தாலே இது ஸ்ட்ரிங்னு தெரியலையா? ட்ரூ ஃபால்ஸ் பூலியன் தான், பார்த்தாலே ட்ரூ ஃபால்ஸ்னு தெரியலையா? 5.8 புள்ளி வச்ச நம்பர், ஃப்ளோட்டிங் பாயிண்ட். அப்போ கண்டிப்பா இது வந்து ஃப்ளோட் தான். இதெல்லாம் பார்த்தாலே தெரியலையா? இதுக்கு முன்னாடி ஃப்ளோட்னு டைப் பண்ணணுமா, இன்ட்னு டைப் பண்ணணுமா? தேவையில்லை அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அதனால தான் பைத்தான் வந்து டைனமிக்கலி டைப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது. ஆனா எல்லா இடத்துலயும் இது சரிப்பட்டு வராதே. எனக்கு இப்போ நான் வந்து ஒரு பில்லு கட்டணும்னு நினைக்கிறேன். எனக்கு பில்லு வந்து 99, இதான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், 99.95 வருது. இதை நான் எப்படி பில்லு கட்டுறது? ஒண்ணு இதை எனக்கு 100 ரூபான்னு சொல்லுங்க, இல்ல 99 ரூபான்னு சொல்லுங்க. அப்ப நான் 100 ரூபாய் கொடுத்தாலும் சரிதான், 99 ரூபாய் கொடுத்தாலும் சரிதான். 99 பெட்ரோல் போடுறோம், 90 ரூபாய் பெட்ரோல். எவ்வளவு இப்போ 90 ரூபாய் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 90 ரூபாய் 78 பைசா இப்படி எல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ நான் 78 பைசாக்கு எங்க போறது? அப்போ எனக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். அப்போ எனக்கு இது வேண்டாம். அப்போ எனக்கு இதை இன்டீஜரா சொல்லுங்க அப்படின்னா, இன்டீஜர் ஆஃப் 90.78 இப்படி கொடுக்குறது. அப்போ இந்த இடத்துல நான் வெளிப்படையாவே இதை எனக்கு இன்டீஜர்ல சொல்லுங்கன்னு சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. அதனாலதான் இதெல்லாம் யூஸ் பண்றோம், டைப் காஸ்டிங். புரியுதா? இது புரியுதா? இப்போ ஆதார் கார்டு அப்ளை பண்றோம். ஆதார் கார்டு அப்ளை பண்றோம்னா, என்ஆர்ஐ இந்தியனுக்கு ஆதார் கார்டு என்ன சொல்றாங்கன்னா, பாஸ்போர்ட் வச்சிருந்தாதான், இந்தியன் பாஸ்போர்ட் வச்சிருந்தாதான் உங்களுக்கு ஆதார் கார்டு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர்கிட்ட கேள்வி கேட்டிருப்பாங்க, டூ யூ ஹேவ் இந்தியன் பாஸ்போர்ட் அப்படின்னு அவர்கிட்ட கேள்வி கேட்டிருப்பாங்க. அவருக்கு 2 சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க, எஸ் நோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அவர் எஸ் டைப் பண்ணியிருந்தாருன்னா நான் என்னன்னு புரிஞ்சுக்கணும். அப்போ நான் வந்து அதை பூலியனா கன்வெர்ட் பண்றேன். அவர் எஸ்ன்னு கொடுத்துருந்தாருன்னா அந்த எஸ்ஸுக்கு வந்து நான் பூலியனா கன்வெர்ட் பண்ணி ட்ரூன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு கன்வெர்ட் பண்றேன். இந்த மாதிரியான இடத்துல தான் நமக்கு டைப் காஸ்டிங் தேவைப்படும். புரியுதா? யார் கேட்டிருந்தீங்க? ஜானவி ராஜ், உங்களுக்கு புரியுதா? ஓகே. அப்போ இப்போ டைப் எல்லாம் பார்த்துட்டோம் சரியா? இதெல்லாம் என்னென்ன டைப்னு பார்த்துட்டோம். இதே மாதிரி டைப் ஆஃப் மாதிரியே ஐடி ஆஃப் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுவும் இன்னும் இதே மாதிரி தான். ஐடி ஆஃப் நம்பர்னு கொடுத்தீங்கன்னா மெமரி அட்ரஸ் என்னங்கிறத காமிக்கும். நீங்க டைப் ஆஃப் கொடுத்த மாதிரியே ஐடி ஆஃப் கொடுத்து பாருங்க. ஐடி ஆஃப் நேம் அப்படின்னு கொடுத்து பாருங்க. ஐடி ஆஃப் மேலே என்னென்னலாம் கொடுத்துருக்கீங்களோ அதெல்லாம் கொடுத்து பாருங்க. ஐடி ஆஃப் மேலே இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி ஐடின்னு மாற்றிக்கிட்டா கூட போதும். இப்படிலாம் கொடுத்து பாருங்க. இதெல்லாம் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றோட மெமரி அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத காமிக்கும். இந்த மாதிரி சேவ் பண்ணீங்கன்னா. இப்போ நான் இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் நான் பார்க்க போகிறேன். மெமரி அட்ரஸ், இது வந்து மெமரி அட்ரஸ். ரொம்ப ஈஸி. இந்த கடைசியாக வந்திருக்கிற நாளும் இந்த 4 வேல்யூஸும் எங்க என்னோட கம்ப்யூட்டர்ல எங்க ஸ்டோர் ஆயிருக்கு அப்படிங்கிற மெமரி அட்ரஸ். இது புரியுதா?
இதே மாதிரி கொடுத்து பாருங்க. அப்போ டைப் ஆஃப் கொடுத்தா ஒரு வேரியபிளோட டேட்டா டைப் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஐடி ஆஃப் கொடுத்தா மெமரி தெரிஞ்சுக்கலாம். மெமரிலாம் ரொம்ப பெரிய யூஸ் பண்ணலை, இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் மெமரி ஐடி பார்க்குறதெல்லாம், சும்மா தெரிஞ்சுக்கோங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ நம்ம ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ் எத்தனை பார்த்தோம்? 5 பார்த்தோமா? பேசிக் டேட்டா டைப்ஸ் இல்லை ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். பைத்தானோட ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ் வந்து இன்ட், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ், பூலியன், ஸ்ட்ரிங். இந்த 5ம் பைத்தானோட ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு பார்த்தோமா? இப்போ நம்ம டைப் காஸ்டிங் பார்த்துட்டோம். இப்போ டைப் காஸ்டிங்க்கு அப்புறமா ஒரு சின்ன விஷயம் நம்ம கற்றுக்க போகிறோம். என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, இம்யூட்டபிலிட்டி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஒன்று கற்றுக்க போகிறோம். இம்யூட்டபிலிட்டி. அப்போ முதல்ல நம்ம செய்ய வேண்டியது, இம்யூட்டபிலிட்டிங்கிற இங்கிலீஷ் வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. அப்போ இம்யூட்டபிலிட்டினா என்ன அர்த்தம் அப்படின்னா, இம்யூட்டபிள் அப்படின்னா நாட் சேஞ்சபிள் அப்படின்னு அர்த்தம். நாட் சேஞ்சபிள் அப்படின்னு அர்த்தம். மியூட்டபிள்னா சேஞ்சபிள்னு அர்த்தம். மியூட்டபிள் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம், கேன் சேஞ்ச் அப்படின்னு அர்த்தம். மியூட்டபிள், இதே மாதிரி மியூட்டபிள் டெஸ்டிங்லாம் இருக்குது. நீங்கள் டெஸ்டிங்லலாம் போய் பார்த்தீங்கன்னா மியூட்டபிலிட்டி டெஸ்டிங் அப்படின்னு ஒரு தனியாக ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது டெஸ்டிங்கில் இருக்கிற ஏரியா. அப்போ இங்கே மியூட்டபிள்னா என்னது? மியூட்டபிள்னா மாறும், இம்யூட்டபிள்னா மாறாது. இப்போ பைத்தானில் என்ன தெரியுமா கொடுத்துருப்பாங்க? ஆல் ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ். இந்த 5 பார்த்தோம்ல, ஆல் ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ் இன் பைத்தான் ஆர் இம்யூட்டபிள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ இம்யூட்டபிள்னா என்னதுங்க அப்படின்னா, இம்யூட்டபிள்னா மாறாது. மாறாதுன்னா என்னதுங்க? மாறாதுன்னா, இப்போ நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. மாறாதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். அதாவது ஆப்ஜெக்ட்னா என்ன அர்த்தம்? ஒரு வேரியபிள், ஒரு ஐடென்டிஃபையர் கிரியேட் பண்ணுறேன். அதை தான் பைத்தானில் எல்லாமே ஆப்ஜெக்ட், அதனால நான் ஆப்ஜெக்ட்னு அதை சொல்கிறேன். சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா, லாங்குவேஜ் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. இப்போ வந்து ஸ்டேட் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து ஸ்டேட் தமிழ்நாடு அப்படின்னு கொடுக்குறேன். சரியா? இது வந்து ஒரு கேண்டிடேட்டோட ஸ்டேட் 1 வாங்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு என்ன இருக்கும்னா, தமிழ்நாடு கண்டென்ட்டை ஸ்டோர் பண்ணி இப்படி தமிழ்நாடு அப்படின்னு ஒன்று வச்சு இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கும். இந்த ஆப்ஜெக்ட்ல தமிழ்நாடுன்னு இருக்கும். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பேரு ஸ்டேட் 1. இந்த ஆப்ஜெக்டோட பேரு ஸ்டேட் 1. இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு உள்ள இருக்கிற கண்டென்ட் தமிழ்நாடு அப்படிங்கிறது. இப்போ இதே மாதிரி ஸ்டேட் 2 இன்னொரு கேண்டிடேட் வர்றார். அவரோட ஹோம் ஸ்டேட் என்ன அப்படின்னு கேட்குறேன். அவரும் எனக்கும் தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஸ்டேட் 2. இப்போ நம்மளோட இமேஜினேஷன் என்ன அப்படின்னா, இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கும். அந்த ஆப்ஜெக்டோட கண்டென்ட்லையும் தமிழ்நாடு அப்படிங்கிறது ஸ்டோர் ஆயிருக்கும். இப்படி தமிழ்நாடுன்னு ஸ்டோர் ஆயிருக்கும். இந்த S2, இந்த ஸ்டேட் 2 அது வந்து இதை பாயிண்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட இமேஜினேஷன். இப்போ ஸ்டேட் 1 வந்து ஒரு மெமரி ஆக்குபை ஆயிருக்கும், ஸ்டேட் 2 இன்னொரு மெமரி ஆக்குபை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான். அப்போ நம்ம பார்க்கலாமா? இப்போ தான் நமக்கு மெமரி பார்க்க தெரியுமே, இதே ப்ரோக்ராம் பண்ணுவோம். சரியா? நான் இம்யூட்டபிலிட்டிக்கான தனியாக மேலே நிறைய அவுட்புட்ஸ் வந்துருச்சுல்ல. இம்யூட்டபிலிட்டிக்கு இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன், இன்னொரு பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். சரியா? லேண்ட்ஸ்கேப் பைத்தான்ல இம்யூட்டபிள் .py அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இதில் போய் பார்க்க போகிறேன். என்ன பார்க்க போகிறேன்? இந்த 2 லைனை டைப் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஸ்டேட் 1 ஈக்குவல்ஸ் டு தமிழ்நாடு, கோட்ஸில் கொடுக்குறேன் தமிழ்நாடு. ஸ்டேட் 2 ஈக்குவல்ஸ் டு தமிழ்நாடு இப்படி கொடுக்குறேன். அப்போ இது ரெண்டோட ஐடி தான் நமக்கு பார்க்க தெரியும்ல. ஐடி ஆஃப் ஸ்டேட் 1 நீங்கள் பாருங்களேன், ஐடி ஆஃப் ஸ்டேட் 2. இப்போ நம்ம படம் வரைஞ்சி வச்சுருக்கோம்ல, இது மாதிரி தான். சரி, முதல்ல என்ன பண்ணுறேன் தெரியுமா? ஐடி ஆஃப் ஸ்டேட் 1, ஐடி ஆஃப் ஸ்டேட் 2, இது ரெண்டோட அவுட்புட் பார்க்க போகிறேன், அவ்வளோதான். இப்போ என்னோட எதிர்பார்ப்பு என்ன? இந்த ஸ்டேட் 1ங்கிறதுக்கு ஏதோ ஒரு மெமரி அட்ரஸ் இருக்கணும், ஸ்டேட் 2க்கு வேற ஒரு மெமரி அட்ரஸ் இருக்கணும். இதுதான் எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பு நடக்குதா அப்படின்னு நான் பார்க்க போகிறேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை இந்த ப்ரோக்ராம் நேம் எல்லாம் கொடுக்கணும். நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண போகிறேன். இந்த ப்ரோக்ராமை எப்படி ரன் பண்ணுறது? இம்யூட்டபிள் பைத்தன் 3 immutable.py அப்படின்னு கொடுக்குறேன். என்ன கொடுத்துருக்கு? ரெண்டுத்துக்கும் ஒரே மெமரி அட்ரஸ் கொடுத்துருக்கா? உங்களுக்கும் இதே மாதிரி வருதான்னு பார்த்து சொல்றீங்களா? இதுல இருந்து தான் பைத்தன் இம்யூட்டபிலிட்டி நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கும் இதே மாதிரி வருதா அப்படின்னு பார்த்து சொல்லுங்க.
உங்களுக்கு இதே மாதிரி வந்துச்சுன்னா அப்போ ரெண்டுமே ஒரே மெமரி அட்ரஸை ஏன் பாயிண்ட் பண்ணுது அப்படிங்கிற கேள்வி வந்துருச்சு. அப்போ பைத்தான் இந்த அவுட்புட்ல இருந்து, ஏன்னா இதோட மெமரி அட்ரஸும் ஒரே இடத்த பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ ஏங்க ரெண்டுமே ஒரே மெமரியை பாயிண்ட் பண்ணுது அப்படின்னா, பைத்தான் என்ன பண்ணுன்னா, இப்போ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? நீங்க ஸ்டேட் 1 கொடுத்துருக்கீங்க, ஸ்டேட் 1 தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்கீங்க, திரும்ப ஸ்டேட் 2 தமிழ்நாடுன்னு கொடுக்கும்போது ஸ்டேட் 2க்கு இப்படி தனியா ஒன்று கிரியேட் பண்ணாது. இப்படி கிரியேட் பண்ணாம தமிழ்நாடுங்கிற கண்டென்ட் ஏற்கனவே இருக்கா எங்கேயாவது அப்படின்னு போய் பார்க்கும். அப்படி இருந்ததுன்னா இந்த ஸ்டேட் 2வும் அதையே தான் பாயிண்ட் பண்ணும். இந்த ஸ்டேட் 2வும் அதே தான் பாயிண்ட் பண்ணும். இப்படி பண்றது மூலமா மெமரி நிறைய சேவ் ஆகும். மெமரி இது என்னங்க, இது மூலமா எப்படிங்க மெமரி சேவ் ஆகும்? அம்மா ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுல இருந்து தப்பிச்சுக்கிட்டீங்க, இப்போ ரெண்டுமே ஒரே இடத்த பாயிண்ட் பண்ணுதுங்கிறதுனால மெமரி சேவ் ஆகும்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டா, இது மட்டும் இல்லை. இப்போ இதே மாதிரி தமிழ்நாட்டில் இப்போ இன்ஜினியரிங்ல +2 எழுதுறாங்க, +2 எழுதுறவங்க ஒரு 10 லட்சம் பேர் அவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றாங்கன்னு வைங்களேன். 10 லட்சம் பேரும் ஸ்டேட் வந்து தமிழ்நாடுன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ 10 லட்சம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு பதிலா தமிழ்நாடுன்னு ஒரு தடவை முதல் கேண்டிடேட் தமிழ்நாடுன்னு கொடுத்துருந்தா 10 லட்சம் பேருக்கும் ஒரே மெமரி தான் பாயிண்ட் பண்ணும். அப்போ 10 லட்சம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ற இடத்துல எனக்கு ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் ஆயிருக்கும். அப்போ நான் மெமரி எவ்வளவு எஃபிஷியண்டா யூஸ் பண்றேன். இது புரியுதா? இந்த ஐடியா C# உண்டு, ஜாவால உண்டு. இந்த இம்யூட்டபிலிட்டி ப்ராப்பர்ட்டி ஜாவால உண்டு, பைத்தான்ல உண்டு. நிறைய லாங்குவேஜஸ்ல இந்த இம்யூட்டபிலிட்டி ப்ராப்பர்ட்டி உண்டு. இதுக்கு அப்போ இம்யூட்டபிலிட்டின்னு பேரா இதுக்கு நான் நோட் பண்ணிக்குவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இந்த ஐடியாவை புரிஞ்சுக்கோங்க, இதுல இருந்து நம்ம இம்யூட்டபிலிட்டி ப்ராப்பர்ட்டி பத்தி பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்ப சொல்லியிருக்கிறது புரியுதா? இதுல ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருந்ததுன்னா சொல்லுங்க. சாரி, ஐ வாஸ் லேட் டு கொரோனா டெஸ்ட் ஃபார் மை டாட்டர். ஓகேங்க. இந்த ஐடியா புரியுதா? இப்ப கடைசியா கேட்டதுக்கு தான் எல்லாரும் ஆமான்னு சொல்லியிருக்கீங்களா? எதுக்கு எஸ் சொல்லியிருக்கீங்க? செலின் ஆமாம். எதுக்கு ஆமாம்? ஒரே அட்ரஸ்க்கா? சரி, இந்த ஐடியா புரியுதா? இது வந்து மெமரியை நிறைய சேவ் பண்ணும். இன்னொரு வாட்டி சொல்றீங்களா? சொல்றேனே. இப்போ எனக்கு ஏற்கனவே நான் வந்து இந்த இடத்துல தமிழ்நாடுங்கிற கண்டென்ட்டை ஸ்டோர் பண்ணிட்டேன்னா, இப்போ ஸ்டேட் 1ல தமிழ்நாடு அப்படின்னு ஒரு கண்டென்ட்டை நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டேட் 2வும் அதே தான் தமிழ்நாடுன்னு கொடுக்குறேன்னா, நான் எதிர்பார்த்தது எனக்கு 2 மெமரி தனித்தனியா கிரியேட் ஆகும்னு எதிர்பார்த்தேன். அப்படி கிரியேட் ஆகாது. இந்த 2வது ஸ்டேட் 2வை பைத்தான் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி ஏற்கனவே இந்த தமிழ்நாடுங்கிற கண்டென்ட் மெமரியில, நம்மளோட கம்ப்யூட்டரோட மெமரியில எங்கேயாவது இருக்குதான்னு போய் தேடும். அப்போ தேடும்போது ஸ்டேட் 1 ஏற்கனவே ஸ்டேட் 1ன்னு ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் தமிழ்நாடு தாங்க அப்படின்னு வந்துருச்சுன்னா, இதுவும் குடுகுடுன்னு ஓடி போய் அந்த ஸ்டேட் 1னையே பாயிண்ட் பண்ணும். நானும் அதே ஸ்டேட் தான் அப்படின்னு பாயிண்ட் பண்ணுமே தவிர புதுசா ஒரு மெமரியை கிரியேட் பண்ணாது. அப்போ இப்படி பண்றது மூலமா நம்ம நிறைய இடத்துல எங்கெங்கெல்லாம் சேம் வேல்யூவை திரும்ப திரும்ப சேவ் பண்ண வேண்டியிருக்குமோ, இந்த மாதிரி ஒரு நிறைய பேரோட அப்ளிகேஷன் ஃபார்மை ப்ராசஸ் பண்றது, நிறைய பேரோட டேட்டா பேஸை ஸ்டோர் பண்றது. இப்போ டிஎன்பிஎஸ்சி நேற்று எவ்வளவோ பேர் 5 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. 5 லட்சம் பேரும் அட்ரஸ் ஃபில் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதில் டிஸ்ட்ரிக்ட்டுங்கிறது ஒரு 30-32 டிஸ்ட்ரிக்ட் தான். அப்போ 5 லட்சம் பேருக்கும் நான் 5 லட்சம் டிஸ்ட்ரிக்ட் நேம் கொடுக்குறதா, இல்லை இந்த 30 நேமையே திரும்ப திரும்ப யூஸ் பண்றதா, அந்த மாதிரியான இடத்துல இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றேன். சரியா? ஓகே. அப்போ இதுல இப்படி கொடுக்கறதுல எனக்கு இப்போ இன்னொரு சிக்கல், சின்ன சிக்கல் இதுல என்னங்கிறது சொல்றேன். இப்போ ஸ்டேட் 1 வந்து ஒருத்தர் தமிழ்நாடுன்னு கொடுத்துட்டார். சரியா? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இவர் ஸ்டேட் 1 வந்து இப்போ நான் தமிழ்நாட்டில் இல்லைங்க, நான் வந்து கேரளாவுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஸ்டேட் 1 கேரளான்னு மாறிடுச்சு. நல்லா பார்த்துக்கோங்க, இது ரெண்டும் முன்னாடி ஒரே மெமரியை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஸ்டேட் 1ம் ஸ்டேட் 2வும் ஒரே மெமரியை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. சரியா? இப்போ திடீர்னு ஸ்டேட் 1 இப்போ என் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு இல்லை, இப்போ நான் வந்து கேரளா அப்படின்னு மாத்திட்டேன். இப்போ என்ன ஆகும் தெரியுமா? இந்த மெமரி டிஸ்கனெக்ட் ஆயிரும். இந்த மெமரி டிஸ்கனெக்ட் ஆகி இதுல இருந்து இந்த மெமரி டிஸ்கனெக்ட் ஆயிரும். இந்த ஸ்டேட் 1 வந்து இப்போ கேரளான்னு இன்னொரு மெமரியை கிரியேட் பண்ணுவீங்க. இன்னொரு மெமரி கேரளா அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணும். அப்படி கிரியேட் பண்ணி அந்த மெமரியை பாயிண்ட் பண்ணும். இந்த இடத்துல கேரளான்னு ஒன்று இருக்கும். இப்போ ஸ்டேட் 1 இதை தான் பாயிண்ட் பண்ணும். நீங்க எப்போ வேல்யூ மாத்துறீங்களோ அப்போ பழைய வேல்யூ மாறிடும். இது புரியுதா? எப்போ நீங்க வேல்யூவை மாத்துறீங்களோ ஸ்டேட்
ஒன்னோட வேல்யூவை மாத்துறீங்களோ அப்போ ஸ்டேட் 1 பழைய இடத்துலயே போய் கேரளான்னு டைப் பண்ணாது. இந்த இடத்துல போய் தமிழ்நாடுங்கிறத அழிச்சிட்டு கேரளா அப்படின்னு டைப் பண்ணாது. ஏன் டைப் பண்ணாது? இந்த இடத்துல அப்படி பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? ஸ்டேட் 2 அதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஸ்டேட் 2 அதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால நீங்க ஸ்டேட் 1 மாத்துறீங்கன்னா ஸ்டேட் 2 ஓட வேல்யூவும் கேரளான்னு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அப்படி ஸ்டேட் 1 பண்ணாது. அப்படி தன்னோட வேல்யூவை மாத்துறதுக்கு பதிலா நீங்க வேல்யூவை மாத்திட்டீங்க அப்படின்னா புதுசா ஒரு மெமரியை பாயிண்ட் பண்ணும். அப்போ ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிருக்கீங்க. ஸ்டேட் 1ன்னு ஒரு ஆப்ஜெக்ட்னா ஏதோ ஒரு வேரியபிள்னு வச்சுக்கோங்க. நான் ஆப்ஜெக்ட்லாம் பத்தி பேசலையே அப்படின்னா விட்டுருங்க. ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கீங்க. அந்த வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ வைக்கிறீங்க. அந்த வேரியபிளோட வேல்யூவை மாத்துனீங்கன்னா எக்ஸிஸ்டிங் மெமரியில போய் டேட்டா மாறாது. அதுக்கு பதிலா புது மெமரி கிரியேட் ஆகும். இதுதான். இது புரியுதா? இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா சொல்லுங்க. இந்த ஐடியா தான் இம்யூட்டபிலிட்டி. அப்போ இது இம்யூட்டபிலிட்டினா எப்படிங்க சொல்றீங்க? இந்த ப்ரோக்ராம்லயே காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ ஸ்டேட் 1ஓட மெமரியை போய் நம்ம எப்படி மாத்த போறோம்? உங்ககிட்ட சொன்ன மாதிரி கேரளா அப்படின்னு மாத்த போறோம். மாத்திட்டு ஐடி ஆஃப் மாத்தினதுக்கு அப்புறமா இந்த 2 ஐடியை திரும்ப பிரிண்ட் பண்ணி பார்க்க போறோம். ஸ்டேட் 1 ஸ்டேட் 2ஓட ஐடியை பிரிண்ட் பண்ணி பார்க்க போறோம். அப்போ அப்படி பிரிண்ட் பண்ணி பார்த்தா என்ன அவுட்புட் வருது? இப்போ பாருங்க, முதல்ல 2 ஒரே மெமரியை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஸ்டேட் 1ஓட மெமரி மாறிடுச்சா? ஸ்டேட் 2ஓட மெமரி அதே தான் இருக்கு. இந்த ஸ்டோரி தானே நம்ம சொன்னோம். இதுதான் இம்யூட்டபிலிட்டி ப்ராப்பர்ட்டி. அப்போ இந்த இம்யூட்டபிலிட்டி ப்ராப்பர்ட்டி எதுக்காக அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ண வேண்டாங்கிறதுக்காக தான் முதல்லயே நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் மிச்சமாகும் அப்படின்னு. அப்போ இந்த இம்யூட்டபிலிட்டி ப்ராப்பர்ட்டி எதுக்காக? அப்போ முதல்ல இம்யூட்டபிலிட்டி ப்ராப்பர்ட்டினா என்னது? நாட் சேஞ்சபிள். நாட் சேஞ்சபிள்னா whenever you are changing value for any identifier, it will not get changed in the same memory. Instead it will get changed. Instead a new memory will be created and the new content will be updated there. அப்படி சொல்லணும். இது நீங்க எப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கான ஒரு ஆப்ஜெக்டோட கண்டென்ட்டை இந்த இடத்துல நீங்க வேல்யூவை மாத்தினாலும் உங்களோட பழைய மெமரியில அந்த வேல்யூ போய் எடிட் ஆகாது. பழைய மெமரி அப்படியே தான் இருக்கும். புது மெமரி தான் கிரியேட் ஆகும். புது மெமரி கிரியேட் ஆகி அங்கதான் அப்டேட் ஆகும். இது புரியுதா? இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா சொல்லுங்க. இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? அப்படி சந்தேகம் இல்லை அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ இம்யூட்டபிலிட்டினா என்ன சொல்றது அதையும் நான் இதில் டைப் பண்ணி உங்களுக்கு அனுப்புறேன். சரியா? இம்யூட்டபிலிட்டினா ஒன்ஸ் வி கிரியேட் an object in Python. ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டீங்க. ஆப்ஜெக்ட்ங்கிறது ஸ்டேட் 1 தான் ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க. சரியா? we cannot change it. அதை மீறி if we try to change that, a new memory இல்லைன்னா a new object will be created inside memory. இப்போ நான் சொன்ன கதையும் இங்கே டைப் பண்ணியிருக்கிறதும் பொருத்தமா இருக்கா? சரியா? நான் இதை அனுப்பிச்சு வைக்கிறேன். இதையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களோட அவுட்புட் சொல்லுங்க. இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா சொல்லுங்க. சார் நீங்க டைப் பண்றது என்னால காப்பி பண்ண முடியல. ப்ரௌசர்ல தான் லாகின் பண்ணியிருக்கேன். நானும் ப்ரௌசர்ல தான் லாகின் பண்ணியிருக்கேன். காப்பி பண்ண முடியலையா? அப்படியா? ஆமா. நேற்று என்னங்க? இல்ல நீங்க சாட்ல பேஸ்ட் பண்ற எதுவுமே வர மாட்டேங்குது கோட். அப்படியா? அது இவ்வளவு நேரம் கழிச்சு சொல்றீங்க. நான் உங்க எல்லாருக்கும் போயிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கேனே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப நன்றி சொன்னதுக்கு. I too didn't get. I cannot see what you are pasting. ஐயோ, சாட்லயே வரல. ஒரு பிரச்சனை இல்லை. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சொன்னதுக்கு. நான் டெலிகிராம் சாட்ல அப்போ பேஸ்ட் பண்ணவா? இல்ல அது வெயிட்
போகுதுன்னு நினைக்கிறேன். நீங்க அதுல பாத்தீங்கன்னா எவ்ரிஒன் இன் வெயிட்டிங் ரூம்னு இருக்கு பாருங்க. எவ்ரிஒன் இன் வெயிட்டிங் போடுங்க. ஓ, அது என்னன்னே தெரியல. நான் கிளிக் பண்ணி பார்த்தேன். இப்போ வந்துருச்சா உங்க எல்லாருக்கும்? இப்போ நான் திரும்ப இதை பேஸ்ட் பண்றேன். வந்துருச்சா பார்த்து சொல்றீங்களா? வந்துருச்சு. வருதா? அப்போ ஏதோ இங்க செட்டிங்ஸ்ல அப்படி வச்சிருக்காங்க போல. ஓகே, நல்ல வேலைங்க. தேங்க்ஸ் சொன்னதுக்கு. அப்ப இதை பார்த்துட்டு சொல்றீங்களா? இதுதான் இம்யூட்டபிலிட்டி ப்ராப்பர்ட்டி. பைத்தானோட ஃபண்டமெண்டல் அட்வான்ஸ் டேட்டா டைப்ஸ்ல லிஸ்ட்ல டியூபிள் அதெல்லாம் பார்க்கும்போது இம்யூட்டபிலிட்டி பத்தி திரும்ப பேசுவோம். இப்போதைக்கு இம்யூட்டபிலிட்டினா என்ன அப்படிங்கிறத இதுல பேசியிருக்கோம். அவ்வளவுதான். ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ் வச்சு பேசியிருக்கோம். இதை பண்ணிட்டு சொல்லுங்க. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணிட்டு சொல்லுங்க. அடுத்தது போகலாம். நம்ம நீங்க சொல்லும் போது போகலாம். அடுத்தது போலாமா? செலின், செலின் நீங்க மட்டும் தான் தமிழ்ல டைப் பண்றீங்க. என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்றீங்க? நான் வந்து கூகுள்ல தமிழ் ஐஎம்இன்னு ஒரு முன்னாடி இருந்தது இல்லையா, அதை வச்சுதான் பண்றேன். பிறகு உள்ள மென்பொருள் அது மைக்ரோசாஃப்ட்ல ஒன்று வந்தது, என்ஹெச்எம் வந்து இதெல்லாம் எனக்கு சரியாக வரல. இது பழையதை வச்சிருக்கேன், நிறுத்திட்டாங்க கூகுள்ல இப்போ. ஓ அப்படியா? ஈ கலப்பை கூட இருக்கும், வேணா போய் பாருங்க. ஈ கலப்பையா? நான் பாக்குறேங்க, பாக்குறேன். நீங்க விண்டோஸ் வச்சிருந்தீங்கன்னா ஈ கலப்பை போய் பாருங்க. விண்டோஸ் தான். ஈ கலப்பை நல்லா இருக்குமா? ஈ கலப்பை நல்லா இருக்கும். தமிழா.org. ஓ சரி சரி, உறுதியாங்க. நன்றி நன்றி. அடுத்தது போலாம். சரியா? இதுக்கு அப்புறமா சின்ன சின்ன விஷயம்தான் நம்ம பார்க்க போறோம். அப்போ இம்யூட்டபிலிட்டி பார்த்தாச்சு. அடுத்த ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப குட்டி குட்டியான விஷயம்தான். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறதெல்லாம் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத கற்றுக்க போறோம். அவ்வளோதான். அப்போ நான் இந்த ஃபைலை வந்து ஆப்ரேட்டர்ஸ்னு சேவ் பண்ணி வச்சுக்குவா. லேண்ட்ஸ்கேப் பைத்தான் ஆப்ரேட்டர்ஸ்.py அப்படின்னு சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன இருக்கு, இந்த எஸ்கேப் சீக்வன்ஸ்லாம் எப்படி கொடுக்கலாம். பைத்தான்ல கான்ஸ்டன்ஸ் இப்போ நீங்கள் C++, C#, ஜாவா இந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருந்தீங்க யாராவது அப்படின்னா ஃபைனல் அப்படின்னு அந்த லாங்குவேஜஸ்லாம் ஒரு கீவேர்டு உண்டு. ஃபைனல்னா என்ன அர்த்தம்னா ஃபைனல் வேரியபிள், அதுதான் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா பார்த்துக்கோங்க, பைத்தான்ல கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கிடையாது. கான்ஸ்டன்ட்ங்கிறது பைத்தான்ல கிடையாது. நோ கான்ஸ்டன்ட் இன் பைத்தான். சரியா? அப்போ கான்ஸ்டன்ட்டே கிடையாதா? ஆமாம், கண்டிப்பாக கிடையாது. அப்போ கான்ஸ்டன்ட்டை எப்படி எழுதுவாங்க? அதோட கன்வென்ஷன் வேணால் சொல்கிறேன். நேமிங் கன்வென்ஷன் வந்து பைத்தானில் எப்படி எழுதுவாங்கன்னா, கன்வென்ஷன்னா மரபு. ஒரு எல்லா டெவலப்பர்ஸும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு மரபுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக கேபிட்டல் லெட்டரில் எழுதுவாங்க. அவ்வளோதான். ஃபுல்லாக கேபிட்டல் லெட்டரில் எழுதுனா கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். அவ்வளோதான். இப்போ நான் வந்து ஒரு பேங்க்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வாங்கணும். அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னா interest_rate. அவங்க 5% வச்சிருக்காங்கன்னா 5. இதை பார்த்த உடனே பைத்தான் டெவலப்பர்ஸ் இது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூன்னு புரிஞ்சுக்குவாங்களே தவிர இது மாற்றக்கூடாதுன்னா இல்லை, கண்டிப்பாக மாற்றலாம். சரியா? அப்போ பைத்தான்ல கான்ஸ்டன்ட் கிடையாது. இது ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கன்வென்ஷன் ஃபுல் கேபிட்டல் லெட்டர். அவ்வளோதான். ஃபுல் கேபிட்டல் லெட்டரில் எழுதுறது தான் கன்வென்ஷன். சரியா? இது போக நேற்று நான் உங்ககிட்ட சொன்னா இந்த எஸ்கேப் சீக்வன்ஸ்லாம் பார்த்தோம்ல, இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? /t. இப்போ நான் சும்மா இந்த இடத்துல ஹாய் ஹலோ அப்படின்னு கொடுக்குறேன். இதை நீங்களும் கொடுத்து பாருங்க. இதே இடத்துல இப்போ இந்த இடத்துல ஹாய் /t ஹலோ பிரிண்ட் ஹாய் /n ஹலோ. இதை நம்ம நேற்றே பார்த்தோம் கொஞ்சம். இந்த /n/t என்ன பண்ணுங்கிறது அதே தான் இங்கே சொல்கிறேன். வெறுமனை ஸ்லாஷ் கொடுத்தா என்ன ஆகும்? வெறுமனை கொடுத்து பாருங்க, ஹலோ அப்படின்னு கொடுத்து பாருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த 4த்துக்குமே எஸ்கேப் கேரக்டர்ஸ். இப்போ நம்ம பார்க்குறது எஸ்கேப் கேரக்டர்ஸ். இதெல்லாமே
இது எப்படி அவுட்புட் வருது அப்படிங்கிறத பாருங்க. இது உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். அதில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன், வரலன்னா சொல்லுங்க. எஸ்கேப் கேரக்டர்ஸ். இதோட அவுட்புட் நானும் போய் பார்க்குறேன். என்ன பேரில் operators.py அப்படின்னு இதை சேவ் பண்ணியிருக்கேன். இதை கிளியர் பண்ணிக்கலாம். operators.py. அப்போ பைத்தன் 3 operators.py. இதாங்க இதோட அவுட்புட். ஹாய் ஹலோ ஹாய் ஹலோ ஹாய் ஹலோ ஹாய் ஸ்லாஷ் ஹலோ. அப்போ இந்த ஸ்லாஷ் எதுக்குங்க கொடுத்தீங்க? சும்மா கொடுத்துருக்கீங்களே. இந்த ஹாய் ஹலோ அப்படியே கொடுத்தது அப்படியே பிரிண்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஹாய் ஹலோ கொடுத்தது அப்படியே பிரிண்ட் பண்ணுது. ரெண்டாவது ஹாய் ஹலோ ஸ்பேஸ் கொடுத்து பிரிண்ட் பண்ணுது. மூணாவது ஹாய் ஸ்லாஷ் என் கொடுத்தா நியூ லைன், நெக்ஸ்ட் லைன் போய் பிரிண்ட் பண்ணுது. இந்த ஸ்லாஷ் வந்து நீங்க இன்கேஸ் ஏதாவது கோட்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா, இப்போ நான் நேற்று இதை உங்ககிட்ட காமிச்சேன்னு நினைக்கிறேன். ஐம் முத்துராமலிங்கம் இப்படி நான் டைப் பண்றேன் அப்படின்னா, இந்த கோட்ஸை வந்து எனக்கு வேணும், இந்த கோட்ஸை எடுத்து விட்டுறாதீங்க அப்படின்னு நான் கொடுக்கணும்னு நினைச்சேன்னா இப்படி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ நான் அந்த கோட்ஸ் உள்ள எதுவும் கோட்ஸ் கொடுத்துருந்தா அந்த ஸ்லாஷ் அந்த கோட்ஸையும் சேர்த்து எடுத்துட்டு வந்து கொடுக்கும். இது புரியுதா? சரி, செலின் முடிச்சிட்டாங்க. மற்றவங்க முடிச்சிட்டீங்களா? சொல்லுங்க. சார் அதுல டபுள் கோட்ஸ் மேல சிங்கிள் கோட்ஸ் கொடுத்தா எரர் வரும். இங்கயா? பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க நான் நம்புறேன் அப்படின்னா, இங்க மட்டும் சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துட்டு இங்க டபுள் கோட்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நம்புறேன். இல்ல சார். இல்லையா? அப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பாருங்க. மேபி சேவ் பண்ணாம சில டைம் நம்ம சேவ் பண்ணிருக்க மாட்டோம், இல்ல ஒழுங்கா சேவ் ஆயிருக்காது. இப்போ எனக்கு அவுட்புட் கரெக்டா தான் வருது பாருங்க. நான் ஸ்லாஷ்க்கு முன்னாடி கொடுத்துட்டேன் சார் கோட்ஸ். ஓகே ஓகே சரி. சார் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்லாஷ் நம்ம வந்து சிங்கிள் கோட்ஸ் கூட 3 டைம்ஸ் நேத்து சொன்னீங்களே அது போல கூட யூஸ் பண்ணலாமா சார்? பண்ணலாம். நான் அந்த ஸ்லாஷையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்கங்கிறதுக்கு, எஸ்கேப் கேரக்டர்ஸ்ல அது இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்கங்கிறதுக்காக சொல்றேன். ஓகே சார். சார் இந்த ஃபிளாஷ் அந்த கோட் கேப்சர் பண்றதுக்காக போடணும் சொன்னீங்கல்ல? ஆமா. அது ஒரு ராஸ்டிங் மாதிரிலாம் யூஸ் பண்ண முடியாது சார். ஸ்டார்டிங்ல போட்டு ஸ்லாஷை ராஸ்டிங் மாதிரி யூஸ் பண்ண முடியாது. ஓகே. ஆனா நான் ஒரு நியூ லைன் நடுவுல கொடுத்து அதுக்கப்புறம் கொடுத்தேன். நியூ லைன் போயிடுச்சு. நியூ லைன் போகும். ஸ்லாஷை கொடுக்க மாட்டாங்க. ஸ்லாஷை உள்ள அந்தந்த கேரக்டருக்கு முன்னாடி தான் கொடுப்பாங்க. ஓகே. நல்ல அட்டெம்ப்ட் நீங்க பண்ணியிருக்கிறது. அப்போ எஸ்கேப் கேரக்டர்ஸ் இன்னும் நிறைய இருக்கு. இதுலயே வந்து கீ டைப் ரைட்டிங் மிஷின்ல இருக்கிற எல்லாத்தையுமே பேசுவாங்க. ரிட்டன் கீவேர்டு, ரிட்டன் எஸ்கேப் கேரக்டர்லாம் கூட பேசுவாங்க. பேசிக்கா இது நமக்கு தெரிஞ்சா போதும். ஆப்ரேட்டர்ஸ் அடுத்து நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது ஆப்ரேட்டர்ஸ். எல்லாம் ரொம்ப ஈஸி, ரொம்ப குட்டி குட்டியான ஆப்ரேட்டர்ஸ் தான் எல்லாமே. உங்களுக்கு முக்கால்வாசி இதில் தெரிஞ்சது தான். ஏதாவது 1-2 தான் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். மீது எல்லாமே ஆப்ரேட்டர்ஸ்ங்கிறது தெரிஞ்சது தான். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆப்ரேட்டர்ஸ் நார்மலாக அடிஷன், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலோ. கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், இதோட சேர்ந்து மாடுலோ அல்லது மாடுலஸ். இதோட சேர்ந்து பைத்தான்ல டபுள் ஸ்லாஷ் இருக்கும், டபுள் ஆஸ்ட்ரிக் சிம்பிள் இருக்கும். அப்போ மொத்தம் எத்தனை இருக்குன்னு பாருங்க. இதில் ஆப்ரேட்டர்ஸில் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது. சாதாரணமாக அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் சாதாரணமாக இப்போ எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 இருக்கு. இதெல்லாம் நம்ம எப்படிங்கிறத அப்படியே செஞ்சே பார்த்துடலாம். இப்போ 5 + 10 இது நம்ம கொஞ்சம் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஏற்கனவே முதல் நாளே பைத்தான் ஈஸி அப்படிங்கிறதுல நான் இதெல்லாம் உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். இப்போ நீங்களே இதை செஞ்சு பாருங்க. 10 - 5 இதில் ஏதாவது சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குது, இது எனக்கு புரியல அப்படிங்கிறத நம்ம சொல்லுங்க. அப்படி எதுவும் இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இருந்தாலும் சொல்லுங்க. நீங்களே இதோட வித்தியாசம்லாம் பாருங்க. 10 மாடுலஸ்
4 கொடுக்குறேன், 10 மாடுலஸ் 3 கொடுக்குறேன், 10 டபுள் ஸ்லாஷ் 3 கொடுக்குறேன், 10 டபுள் ஸ்லாஷ் மேலே ஸ்லாஷ் 5 கொடுத்துருக்கேன். சரியா, இங்கே கொடுத்துருக்கேன். அதனால இங்கே இதை எடுத்துகிட்டு போய் அங்கேயே கொடுத்து காமிக்கிறேன். இது ரெண்டையும் எடுத்துகிட்டு போய் இங்கேயே கொடுத்து பாருங்க. 10 டபுள் ஸ்லாஷ் 5 கொடுத்தா என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. 10 டபுள் ஸ்லாஷ் 3 கொடுத்தா என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. 10 ஸ்லாஷ் 3 கொடுத்தா என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. 10 மாடுலஸ் 3 கொடுத்தா என்ன ஆன்சர் வருது. 10 மாடுலஸ் 4 கொடுத்தா என்ன ஆன்சர் வருது. 10 ஆஸ்டிக்ஸ் 2 கொடுத்தா என்ன ஆன்சர் வருது. 10 3 கொடுத்தா என்ன ஆன்சர் வருது. இதே மாதிரி வேற ஏதாவது வச்சுக்கோங்க, 3 2 இப்படி ஏதாவது கொடுத்து பாருங்க. இதெல்லாம் கொடுத்தாலே இதுல மேல வேற எதுவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி எதுவுமே இருக்காதுங்க, உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸ்லாஷ் போடலைனாலும் சேம் ரிசல்ட் கம்மி. டபுள் கோட்ஸ் கொடுத்து எடுத்துடலாம் நம்ம. நான் ஸ்லாஷ் கொடுக்கறது அந்த அப்பாஸ்ட்ரஃபி எப்படி எடுக்கிறதுங்கிறது. இப்போ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. நான் இதெல்லாம் அப்படியே பேரலா ட்ரை பண்றேன். இப்போ எனக்கு கிடைச்சிருக்கிற அவுட்புட் என்னென்ன அப்படிங்கிறத காமிக்கிறேன். மறந்துடாம சேவ் பண்ணி ரன் பண்ணுங்க. இதெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கிற அவுட்புட் 15 5 50 2.02 3.3333 3 1. இது அப்படியே நீங்களே பாருங்களேன். இதெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கிற ரிசல்ட்ஸ். இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் இங்கே எழுதுறேன். இந்த ரிசல்ட்டை பார்த்துட்டே உங்களுக்கு புரிஞ்சிருச்சான்னு சொல்லுங்க. எதுவும் சொல்லணும்னா சொல்றேன். இதெல்லாம் இங்க எனக்கு கிடைச்சிருக்கிற ரிசல்ட்ஸ். யாருக்காவது புரியாம இருக்கா? அண்டர்ஸ்டுட். புரியாம வித்தியாசமா இருக்கிறது இது மட்டும்தான். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இதை வந்து ஃப்ளோர் டிவைசர் அப்படின்னு இதுக்கு பேரு. ஃப்ளோர் டிவைசர்னா அந்த புள்ளி வச்ச மீதியை கொடுக்காது. இந்த நம்பர் மட்டும் கொடுக்கும், எக்ஸாக்டா இதை மட்டும் கொடுக்கும். அதுதான் இங்க ரிமைண்டர் 1 கிடைச்சிருக்கும். அது அந்த புள்ளி மீதி எவ்வளவோ இதை கொடுக்காது. உங்களுக்கு அது இன்டீஜரா வேணும்னா ஃப்ளோர் டிவைசர் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு புதுசு. ப்ரோக்ராமிங்கே புதுசா இருக்கிறவங்களுக்கு இந்த சிம்பிளே என்ன பெர்சன்டேஜை நீங்க மாடுலஸ்னு வாசிக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி, இல்லை மாடுலோன்னு வாசிக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி ப்ரோக்ராமிங்கே புதுசா இருந்தீங்கன்னா இருக்கும். இது உங்களோட ரிமைண்டர் மீதி என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து கொடுக்கும். 10 3ஆல டிவைட் பண்ணா மீதி 1, 10 4ஆல டிவைட் பண்ணா மீதி 2. அந்த ரிமைண்டர் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஸ்டார் அப்படிங்கிறது எக்ஸ்பொனென்ஷியல் 10 பவர் 2. இது 10 பவர் 3. அப்போ 10 பவர் 2னா 10 × 10. 10 பவர் 3னா 10 × 10 × 10, அது 1000. அதே தான் இங்கேயும் 3 பவர் 2னா 3 × 3 9ன்னு வந்துடும். அப்போ இது புரிஞ்சிருச்சா? அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் புரிஞ்சிருச்சா? giving integer value double slash. ஆமா, டபுள் ஸ்லாஷ் வந்து இன்டிஜர் வேல்யூ. ஃப்ளோர் டிவைசர் அப்படின்னு அதுக்கு பேரு. இதுக்கு வந்து எக்ஸ்பொனென்ஷியல் ஆபரேட்டர் அப்படின்னு பேரு. இதுக்கு எக்ஸ்பொனென்ஷியல் அப்படின்னு பேரு. புரிஞ்சிருச்சா? அடுத்தது போலாமா? how to type modulo. modulo வந்து பெர்சன்டேஜ் சிம்பிள் நம்பர் 5ல இருக்கா பாருங்க. நம்பர் 5ல நீங்க ஷிஃப்ட் 5 கொடுத்தீங்கன்னா அதான் பெர்சன்டேஜ் சிம்பிள் தான் மாடுலோ. ஓகே, அண்டர்ஸ்டுட். கோ ஹெட். சரி, போலாம். அடுத்தது போறேன். சரியா? யாரும் நிறுத்தணும்னா நிறுத்துங்க. அப்போ அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் தெரிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ். இதெல்லாம் இப்போ பேசிக்கான விஷயம். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு, அதாவது இப்படி போறதே ஒரு விஷயம் சொல்றேன். இப்படி ரிலேஷனல் ஆபரேட்டருக்குள்ள உங்களை கூட்டிட்டு போறது, அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ்குள்ள கூட்டிட்டு போறதே பைத்தான் படிக்கிறவங்களுக்கு போர் அடிக்கும். ஏற்கனவே பைத்தான் கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா மற்ற லாங்குவேஜ்ல எல்லாம் தான் இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். பைத்தான் வந்து ஸ்ட்ரெயிட்டா ப்ரோக்ராமிங்குள்ளேயே அப்படியே டே 1ல இருந்து ஜம்ப் அடிச்சு உள்ள போகலாம். அப்படி ஒரு லாங்குவேஜ். அதனால் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்கு சொல்றேன். ஒரு 10-20 நிமிஷம் பார்ப்போம், அவ்வளவுதான். அதுலயே நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ் என்னென்னலாம் ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ் இருக்கு தெரியுமா? greater than, equals to, less than or equals to. ரொம்ப ஈஸி. print of 10 greater than 5, print of 5 greater than 10, print of 100 greater than or equals to 100,
print of 100 greater than 99, print of 100 greater than 100. அவ்வளோதான், இதான் ரிலேஷனல். இதே மாதிரி லெஸ் தேன் கொடுத்துக்கலாம். print 100 ஏதாவது 200 less than 199 இல்லை 100 200 less than or equals to 200 200 less than or equals to 500. இதுதான் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸை இன்டீஜர்ஸ்க்கு பார்க்குறோம். ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸை பைத்தானில் ஸ்ட்ரிங்குக்கும் யூஸ் பண்ணலாம். அடுத்து அதை பண்ணுவோம். இந்த ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ்னு வந்திருக்கா. 10 5 விட பெருசு ட்ரூ, 5 10 விட பெருசு ஃபால்ஸ். 100 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு இருக்கிறதுனால ட்ரூ. 100 99 விட பெருசு ட்ரூ. 100 100 விட பெருசு ஃபால்ஸ். 200 100 விட சின்னது ஃபால்ஸ். 200 200 விட சின்னதோ இல்லை அதுக்கு ஈக்குவலோ சமமோ ட்ரூ. 200 500 விட சின்னதோ அதுக்கு சமம் ட்ரூ. இப்படி இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸை பைத்தானில் ஸ்ட்ரிங்குக்கும் கொடுக்கலாம். இப்போ நான் நேம் ஒன் செலின், சரியா. நேம் 2 அதுவும் நான் செலின்னே கொடுத்துட்றேன். இப்படி கொடுத்துட்றேன், செலின் அப்படின்னே கொடுத்துட்றேன். இப்போ print name 1 greater than name 2. கடைசியா ஃபால்ஸ் அப்படின்னு வந்திருக்கா. இப்படி ரெண்டு பேரை கம்பேர் பண்றதுக்கும் இங்கே யூஸ் பண்ணலாம். வேற வேற பேர் கொடுத்து பார்க்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல செலின் கொடுக்கறதுக்கு பதிலாக இப்போ ஜார்ஜ் அப்படின்னு கொடுக்குறேன்னு வைங்களேன். எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா ஃபால்ஸ், சரியா. நான் இந்த இடத்துல ஜார்ஜ் கொடுத்துட்றேன், இங்கே செலின் கொடுத்துட்றேன். எப்படி கம்பேர் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். ட்ரூ. இப்போ ஜார்ஜில் ஒரு இ எடுத்து விட்டுறேன், ட்ரூ. சும்மா இந்த இடத்துல இப்போ ஏபிசிடிஇ கொடுக்குறோம், இங்கே ஏபிசிடி கொடுக்குறோம். நேம் 1 பெருசா நேம் 2 பெருசா? நேம் 1 தான் பெருசு. ஏபிசிடிஇ கொடுக்குறதுக்கு பதிலாக இஎஃப் கொடுத்துட்டோம். நேம் 1 பெருசா? இல்லை, நேம் 2 தான் பெருசு. புரியுதா? அதோட லென்த்தை வச்சு பார்க்கறது, கிரேட்டர் தேன் லெஸ் தேன் அப்படிங்கிறதுலாம். இப்போ இதை ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? உள்ளதான் அனுப்பியிருக்கேன், உங்களுக்கு தெரில. ஆமாம், லென்த்து தான் கம்பேர் பண்ணுது. அப்போ லென்த் ரெண்டும் ஒன்றா இருந்தா, இப்போ லென்த் ரெண்டும் ஒன்றா இருக்கு. இப்போ இப்படி கொடுக்குறேன், லென்த்தை கம்பேர் பண்ணுதான்னு கேட்குறீங்கல்ல. பிசிடிஇஎஃப் இப்படி கொடுக்குறேன், இல்லை பிக்யூஆர்எஸ்டி ரெண்டுமே லென்த் 5 தானே. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போமா? இப்படி கொடுத்தா என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பார்ப்போமா? பிரிண்ட்ல இன்டென்டேஷன் எரரா? ஐயோ, இது எல்லாத்தையும் இன்டென்ட் பண்ணிட்டேனா? எப்போ இன்டென்ட் பண்ணேன்? ஓகே, இது இப்போ இன்டென்ட் பண்ணி வச்சுருக்கேன். சரி, இப்படி கொடுத்து பார்ப்போமா? இப்போ நேம் 1 பெருசா நேம், ஓகே, ஏபிசிடிஇ கொடுத்துட்டேன்னா இங்கே பிக்யூஆர்எஸ்டி இப்படி கொடுக்குறேன் நேம் 1ல. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறீங்களா? ஃபால்ஸ். ரெண்டும் சமம் இல்லையா? ஏபிசிடிஇ பிக்யூஆர்எஸ்டி ரெண்டும் லென்த்தில் சமம். அதனால நேம் 1 கிரேட்டர் தேன் நேம் 2 அப்படிங்கிறது ஃபால்ஸ். கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபால்ஸ். ரெண்டும் சமமா இருந்தா சரியா. இப்போ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டூவும் எப்படிங்க ஃபால்ஸ் வருது? ஆமாம், நேம் 1ம் நேம் 2வும் வேற வேற வேல்யூஸ் இல்லை, லென்த்து தான் சமம், உள்ள இருக்கிற கண்டென்ட் வேற வேற இல்லை. கரெக்டா? இது ரெண்டையும் இடம் மாத்தினா
இரண்டே இடம் மாற்றிடுவோம். இடம் மாற்றிட்டு கிரேட்டர் தேன் என்னன்னு பார்ப்போம். PQRST ABCDE ட்ரூ. அப்போ இதுலேருந்தே உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா? இப்போ இதே ப்ரோக்ராமை 2-3 காப்பி வச்சுக்கோங்க. 2-3 காப்பி வச்சுட்டு இதை யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். இதில் புரியலைன்னா சொல்லுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நேம் 1 ஈக்குவல்ஸ் டு ABCDE, நேம் 2 ஈக்குவல்ஸ் டு ABCD, print name 1 greater than name 2. சரி, இது ஒரு ஐடியா கம்பேர் பண்ணுறதுல ஸ்ட்ரிங்குக்கான ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸில். அப்புறமா இங்கே ஈயை தூக்கி விட்டுட்டு இங்கே ஈ சேர்க்கறது ஒரு ஐடியா. அப்போ இது ரெண்டும் லென்த்தை கம்பேர் பண்ணும் ரெண்டுலேயும். இப்போ இப்படி கொடுத்தோம்னா இந்த 4த்துக்குமான ஆன்சர் ட்ரூ ஃபால்ஸ். கடைசி 4 ட்ரூ ஃபால்ஸ் என்னன்னு பார்த்தீங்கனாலே இதுலேருந்து நீங்கள் ஒரு ஐடியாவுக்கு வந்துடலாம். எப்படி வந்து இந்த கிரேட்டர் தேன் வந்து ஸ்ட்ரிங்குக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கிற ஐடியாவுக்கு நீங்கள் வந்துடலாம். பார்க்குறீங்களா? இதில் அனுப்பிச்சி வச்சுருக்கேன். இதை நான் இப்போ ரன் பண்ணுறேன். கடைசி 4 ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ். ABCDE greater than ABCD true. ABCD greater than ABCDE false. PQRST greater than ABCDE true. அதாவது லென்த் சமமா இருந்தா டிக்ஷனரி வேல்யூஸ் என்ன? டிக்ஷனரியில P பின்னாடி வருமா முன்னாடி வருமா ஏவை விட அப்படிங்கிறத பார்க்கும். அப்போ P பின்னாடி தான் வரும் அப்படின்னா ஆஸ்கி வேல்யூ படியும் சரி டிக்ஷனரி வேல்யூ படியும் சரி நார்மலாக டிக்ஷனரி வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலும் PQRST is greater than ABCDE. ABCDE is greater than PQRST, அது false. புரியுதா? Got it. Okay. இன்னும் யாராவது ஒருத்தர் 2 பேர் சொல்றீங்களா? அடுத்தது போலாமா? நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பண்ணிட்டு சொல்லுங்க. இல்ல பண்ணி முடிச்சோடனே சொல்லுங்க. டன் ஓகே. சரிங்க. அப்போ அடுத்தது போலாம். அடுத்தது என்ன பண்ண போறோம்? இதுலயே ஈக்குவாலிட்டி ஆபரேட்டர்ஸ். இப்போ நம்ம வந்து கிரேட்டர் தேன் லெஸ் தேன் தானே பார்த்தோம். அப்போ இதுலயே ஈக்குவாலிட்டி ஆபரேட்டர்ஸ். அப்போ ஈக்குவாலிட்டி ஆபரேட்டர்ஸ் என்னென்னலாம்? டபுள் ஈக்குவல்ஸ் டு, நாட் ஈக்குவல்ஸ் டு. இதுதான் ஈக்குவாலிட்டி ஆபரேட்டர்ஸ். இதை சொல்றதுக்கு முன்னாடி பைத்தான்ல இருக்கிற ஒரு சின்ன ஸ்பெஷாலிட்டி இதில் சொல்லிடுறேன். இப்போ நம்ம ஸ்ட்ரிங்குக்கு கிரேட்டர் தேன் லெஸ் தேன் சிம்பிள் யூஸ் பண்ணலாம், கிரேட்டர் தேன் லெஸ் தேன்லாம் ஸ்ட்ரிங்குக்கும் யூஸ் பண்ணலாங்கிறது பார்த்தோமா. இதே மாதிரி செயினிங் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் பைத்தான்ல உண்டு. செயினிங் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ். அப்போ செயினிங்னா என்னங்க சொல்றீங்க அப்படின்னா இங்கே பாருங்க. இப்போ பிரிண்ட் 10 கிரேட்டர் தேன் 20ஆ? ஆமாம். 20 இல்லை 10 லெஸ் தேன் 20ஆ? ஆமாம். 20 லெஸ் தேன் 30ஆ? ஆமாம். அப்படின்னா இதுக்கு ட்ரூ. இப்படி செயினிங் 10 லெஸ் தேன் 20, 20 கிரேட்டர் தேன் 15 ட்ரூ. 10 லெஸ் தேன் 20, 20 கிரேட்டர் தேன் 30 ஃபால்ஸ். அப்போ என்னோட இது இப்போ நம்ம கணிப்புப்படி இந்த இடத்துல இது ட்ரூ, இது ஃபால்ஸ், இது ஃபால்ஸ். இப்படி வருதா பார்க்குறீங்களா? இப்படி செயினிங் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் 2-3 நம்பரை எடுத்து வச்சு நீங்க இப்படி செயின் ஆக்ஷன்ஸ் நீங்க பண்ணலாம். ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ். இது ட்ரூ. நான் தப்பா எழுதிட்டேன். இது ட்ரூ. ஏன்னா 10 விட 20 பெருசு, 15 விடையும் பெருசு. ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ். கடைசி 3 ஆன்சர் புரியுதா? இப்படி செயினிங் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் 2-3 ஆப்ரேட்டர்ஸை சேர்த்து இப்படி பண்றது பைத்தான்ல உண்டு. நீங்களும் இதை பண்ணி பார்க்குறீங்களா? செயினிங் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ். செகண்ட் ட்ரூ. ஆமாம், நான் மாற்றி எழுதிட்டேன். முடிச்சிட்டிங்கன்னா சொல்லுங்க, நம்ம அடுத்தது போய் பார்க்கலாம்.
டன். ஓகே, அப்ப அடுத்தது நம்ம போலாமா? சரியா? ஈக்குவாலிட்டி ஆபரேட்டர்ஸ் ரெண்டும் சமமா, ரெண்டு பக்கம் இருக்கிறது சமமா சமம் இல்லையா, அவ்வளவுதான். இப்ப பாருங்க, print 10 equals to 20, அவ்வளவுதான். print 10 not equals to 20, அவ்வளவுதாங்க. இதுதான் ஈக்குவாலிட்டி ஆபரேட்டர்ஸ். ஃபால்ஸ் ட்ரூ, கடைசி ரெண்டு ரிசல்ட் புரியுதா ஈக்குவாலிட்டி ஆபரேட்டர்ஸ்க்கு? இதுலயும் செயினிங் உண்டு, இந்த ஈக்குவாலிட்டி ஆபரேட்டர்ஸ்லயும் செயினிங் உண்டு. இப்போ நான் இந்த இடத்துல போயிட்டு print of equality operators 10 equals to 20 equals to 100, print 10 not equals to 20 not equals to 100. இப்படி இதுலயும் செயினிங் கொடுக்கலாம். ஃபால்ஸ் ட்ரூ, கடைசி ரெண்டு ஆன்சர் புரியுதா? இதுதான் ஈக்குவாலிட்டி ஆபரேட்டர்ஸ். ரெண்டு பக்கமும் இருக்கிற வேல்யூ சமமா அப்படின்னு பாக்குறது தான் ஈக்குவாலிட்டி ஆபரேட்டர்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க, ரெண்டு ஈக்குவல்ஸ் பார்த்துருக்கோம் நம்ம. ஒன்று ஒரே ஒரு ஈக்குவல்ஸ் கொடுக்கறது, இதுக்கு வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு பேர். ஒரே ஒரு ஈக்குவல்ஸ் கொடுத்தோம்னா இது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அதாவது வலது பக்கம் இருக்கிற ரைட் சைடு இருக்கிற வேல்யூவை எடுத்து லெஃப்ட் சைடு அசைன் பண்ணோம், இதுக்கு வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு பேர். டபுள் ஈக்குவல்ஸ் கொடுத்தீங்கன்னா இது வந்து கம்பேர் பண்ணும், வலது பக்கம் இருக்கிற வேல்யூவும் இடது பக்கம் இருக்கிற வேல்யூவும் ஒன்னா அப்படின்னு கம்பேர் பண்ணும், எடுத்து அசைன் பண்ண. இது கம்பேரட்டர் இல்ல கம்பேரிங் ஆபரேட்டர் அப்படின்னு இதுக்கு பேர். இது வரைக்கும் ஒன்னு ட்ரூவா இருந்து ஒன்னு கொடுத்துருங்க. எங்க இங்கயா ரெண்டு இடத்துலயுமே வா. இப்போ இது ஃபர்ஸ்ட் இது நாட் ஈக்குவல்ஸ் டு 10 இப்படி தானே எல்லாமே இருக்கணுங்க, புரியுதா? மூணுமே செயினிங்கிறது மூணுமே எல்லாமே உண்மையா இருந்தாதான் உண்மை, இல்லைன்னா ஃபால்ஸ். நல்ல டவுட், புரியுதா? கம்பேரிட்டிவ் அண்ட் அசைனிங் ஆப்ரேட்டர். கம்பேரிட்டிவ் கம்பேர் பண்றது இல்லைங்க. சரி, அது ஃபர்ஸ்ட் சொல்றேன். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நான் நேம் ஈக்குவல்ஸ் டு இப்போ ராஜான்னு கொடுக்குறேன்னு வைங்களேன். இப்போ ராஜாங்கிற பேரை எடுத்து நேம் அப்படிங்கிற பாக்ஸுக்குள்ள போட்டு வைக்கிறோம். இதுதான் வந்து இந்த ஈக்குவல்ஸ் டு சிம்பிள் பண்றது. அதாவது வலது பக்கம் இருக்கிற வேல்யூவை எடுத்து இடது பக்கம் இருக்கிற பேர்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. இப்போ நான் போயிட்டு இங்க பிரிண்ட் நேம் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு நேம்குள்ள இருக்கிற வேல்யூ ராஜான்னு வரும். இது சிங்கிள் ஈக்குவல்ஸ் டு பண்றது. அப்படி இல்லை, சரியா? அப்படி இல்லை, நான் இந்த இடத்துல கம்பேர் பண்றேன் அப்படின்னா இப்போ நான் இங்க வந்து நேம் ஈக்குவல்ஸ் டு ராஜா அப்படின்னு கொடுத்துட்டேன், நேம் 2 ஈக்குவல்ஸ் டு நந்தா அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். இப்போ பிரிண்ட் நேம் ஈக்குவல்ஸ் டு நேம் 2 அப்படின்னா நேம்ல என்ன இருக்கு? ராஜா. நேம் 2ல என்ன இருக்கு? நந்தா. இது ரெண்டும் சமமான, ராஜாவும் நந்தாவும் சமமா, அதான் இந்த டபுள் ஈக்குவல்ஸ் டு பண்றது. அதான் கம்பேரிங் ஆப்ரேட்டர். சரியா? அசைன் பண்ணிடாது, வலது பக்கம் இருக்கிற வேல்யூ எடுத்து இடது பக்கம் அப்படி வச்சிடாது. கிட்டத்தட்ட இப்படி அர்த்தம். நீங்க வந்து ராஜா ஈக்குவல்ஸ் டு நந்தாவான்னு பாக்குறீங்க, ரெண்டும் சமமான்னு பாக்குறீங்க, இப்படி அர்த்தம். இதுதான் டபுள் ஈக்குவல்ஸ் டு. ஃபைன். அப்போ நம்ம வந்து ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். மொத்த ஒரு நிமிடம். சொல்லுங்க. இது வந்து ஃபால்ஸ்னு வருது பாத்துக்கோங்க. எது எது கொடுத்துருக்கீங்களா? ஃபால்ஸ் தானே? அந்த எக்ஸாம்பிள் சாட் பாக்ஸ்ல இருக்கு. இங்க பாருங்க, நீங்க இப்படி தானே கொடுத்துருக்கீங்க. 10 நீங்க வந்து 10 ஈக்குவல்ஸ் டு 20 கரெக்டா? ஆமா, இது ட்ரூ. அடுத்தது எப்படி ட்ரூ? இது ஃபால்ஸ் தானே?
ஆமா 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 இது ஃபால்ஸ். இதுக்கு அடுத்தது கண்டினியூஷனா இன்னொரு இது போட்டுருக்கேன். நாட் அது ட்ரூ. ஆமா இது ட்ரூ. ஆனா இது ஃபால்ஸ். அப்ப இது ஏதாவது ஒண்ணு ஃபால்ஸ்னாலும் ஃபால்ஸ் தான். ஓ அப்படி இல்லையா? சரி சரி சரி. ஆமா ஆமா அது வந்து ஒரு இம்ப்ளைட் அண்ட் கண்டிஷன் மாதிரி இருக்குமா அப்போ? ஆமா 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 ஆமா. ஓ சரி சரி சரி. and தான். அது andன்னு சொல்லல நான், அவ்வளவுதான். சரி சரி. ஆமா. சரி. சரி. அடுத்தது போலாமா? ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போறது லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ். அப்ப லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் என்னென்னலாம்? லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் and or not. andனா எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, andனா மல்டிப்ளிகேஷன், ஆர்னா அடிஷன், நாட்னா அப்படியே நெகட்டிவ் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சரியா? எப்படின்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பிரிண்ட் ஏதாவது ஒரு வேல்யூ வச்சுக்கலாமா? 5 and 6 அப்படின்னு ஒரு வேல்யூ வச்சுக்கிறேன். பிரிண்ட் 5 and 6 என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போமே. 6ன்னு பிரிண்ட் ஆகுதா? இதுக்கு இதை படிக்கிறதுக்கு and படிக்கிறதுக்கு நமக்கு வந்து இது தெரியணும். பைனரி வேல்யூஸ்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும். ரொம்ப சின்ன வயசுல படிச்சது தான். ரொம்ப சின்ன கிளாஸ்ல நம்ம படிச்சது தான் பைனரி வேல்யூங்கிறதெல்லாம். இப்போ பாருங்க 5 5னா இப்படி 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 போட்டு டப்பா டப்பாவா போட்டு இதை நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கணும். படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன் மேக்ஸ்ல எங்கேயாவது. அப்படி இல்லைன்னா நீங்க ரொம்ப பெரிய கிளாஸ் வந்துட்டீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் பேப்பர்ஸ் எதுலையாவது இருக்கும். இது எலக்ட்ரானிக்ஸ் இதுக்கு தெரியணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. இது சின்ன கிளாஸ் ப்ரோக்ராம் தான் இது இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்றது. இப்போ இப்படி இருக்கு. இப்போ நான் வந்து 5 அப்படிங்கிறது பார்க்குறேன்னா 5 முதல்ல 2ஆல டிவைட் பண்ணணும். இந்த இடத்துல 2ஆல பண்ணோம்னா இங்கே அப்போ இங்கே எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல அதோட கோஷன்ட் மீதி அதோட மீதி ரிமைண்டர் இந்த இடத்துல 1ன்னு கிடைக்கும். திரும்ப இதை 2ஆல டிவைட் பண்ணும். அப்போ என்ன கிடைக்கும்? இங்கே 1 கிடைக்கும். அதோட ரிமைண்டர் 0. அப்போ இது அப்படியே சொன்னோம்னா இதுதான் 5. இதுதான் பைனரி. எது? 101 அப்படிங்கிறது தான் 5ஓட பைனரி. வேணா 8 டிஜிட்டாவோ 4 டிஜிட்டாவோ சொல்லிக்கலாம். 101 அப்படிங்கிறது தான் 5ஓட பைனரி வேல்யூ. 101 இதுதான் 5ஓட பைனரி வேல்யூ. இதே நான் இப்போ 6க்கு பார்க்கணும்னா, இப்போ முதல்ல 5க்கு புரியுதா? 6க்கு பார்க்கணும்னா இந்த இடத்துல 6ன்னு கொடுத்துக்கணும். அப்போ 6 2ஆல டிவைட் பண்ணா கோஷன்ட் வந்து 3. அப்போ இங்கே 0 கிடைக்கும். அதை திரும்ப 2ஆல டிவைட் பண்ணா இங்கே 1 கிடைக்கும். மீதி இங்கேயும் 1 கிடைக்கும். அப்போ இதுதான் 6க்கு. அப்போ 6ங்கிறது 110. இந்த கீழே இருந்து சொல்லணும் 110. இதுதான் 6. இப்போ நான் வந்து 5ஐயும் 6ஐயும் ஆண்ட்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். சரியா? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும், அவ்வளோதான். அண்ட் அப்படிங்கிறது இதுதான் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ்க்கும் இதே மாதிரி தான், இங்கேயும் இதே மாதிரி தான். சரியா? இப்போ நான் இந்த இடத்துல 5 and 6 அப்படின்னு கொடுத்தா எனக்கு 6 கிடைக்குது. இப்போ நான் 6 இந்த இடத்துல 6 கொடுக்குறேன். 6 and 5 அப்படின்னு கொடுக்குறேன். 6 and 5 கொடுத்தா என்ன கிடைக்குதுன்னு பார்க்க போறேன். 5 கிடைக்குது. அண்ட் ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது இது இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பிட்வைஸ் இந்த பைனரி டெசிமல் இந்த கன்வர்ஷன்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கூட நம்ம இதை வந்து பார்க்கலாம். சரியா? இப்போ 6 or 5 கொடுத்தா என்ன கிடைக்குது? 6 5 or இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வேணா சும்மா இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணி வைங்க. பின்னாடி நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். 5 இது ரெண்டுல எது அப்படிங்கிறதுக்கு சின்ன சின்ன விஷயம் தான் இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். நம்ம பைனரி டு டெசிமல், டெசிமல் டு பைனரி ப்ரோக்ராம்லாம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம இதை பண்ணலாம். சரியா? இப்போ ஏவோட வேல்யூ இப்போ நான் இதில் நாட் மட்டும் எப்படிங்கிறது காமிக்கிறேன். ரொம்ப ஈஸி தான். ஏவோட வேல்யூ ட்ரூன்னு வச்சுக்கோங்க. பியோட வேல்யூ கொடுக்கணும். ஏவோட வேல்யூ என்னவோ அது பி, அது என்னவோ அது பிக்கு கிடையாது அப்படின்னா நாட் ஏ. இப்போ பிரிண்ட் பி, இதான் நாட். பிரிண்ட் பி அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா இப்போ இதோட ஆன்சர் பார்ப்போம். கடைசியாக ஃபால்ஸ்னு வருதா?
இப்போ நான் ஒருவேளை ஏ ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருந்தேன்னு வைங்களேன், இப்போ கடைசியாக எனக்கு ட்ரூன்னு வரும். இதுதான் நாட். சரியா? அண்ட் ஆரை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் டெசிமல் பைனரிலாம் பார்த்ததுக்கப்புறம் வேணால் இங்கே வரலாம். சரியா? லாஜிக்கல் அண்ட் ஆர் இது ரெண்டுத்துக்கும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பார்க்கல அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பின்னாடி வந்து பார்த்துக்கலாம். அடுத்து நான் சொல்லணும்னாலும் சொல்கிறேன் இதை. சரியா? இதை ட்ரை பண்ணி பாருங்க. இல்லை இது ஒரே லைன் தான் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அடுத்து கொஞ்சம் ப்ரோக்ராம்ஸ்லாம் ட்ரை பண்ணிட்டு இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் அடுத்து டிஸ்கஸ் பண்ணிட்டு நீங்க பார்க்கலாம். அப்போ பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் எப்படி பார்க்கறது? பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன? முதல்ல பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் இதெல்லாம் அண்ட் பிட்வைஸ் அண்ட் பிட்வைஸ் ஆர் உங்களோட கீபோர்டில் பேக் ஸ்லாஷ் இருக்கும், இந்த பிராக்கெட்ஸ்லாம் இருக்கும். அந்த பிராக்கெட்ஸ்லாம் இருக்கிறதுல பேக் ஸ்லாஷ் இருக்கும். அந்த பேக் ஸ்லாஷில் இந்த பைப் சிம்பிள் இருக்கும். ஷிஃப்ட் பேக் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா இந்த பைப் சிம்பிள் கிடைக்கும். பிட்வைஸ் ஆர், எக்ஸ்ஆர், இது வந்து எக்ஸ்ஆர்னா என்னங்கிறதெல்லாம் பார்க்கலாம். காம்ப்ளிமெண்ட், இதை வந்து கேப் சிம்பிள்னு வாசிப்பாங்க, கேப்சிலான்னு வாசிப்பாங்க. இன்னும் இதுக்கு வந்து கேரட் சிம்பிள் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. சரியா? இந்த கேப் வந்து நம்பர் 6க்கு மேலே இருக்கும் உங்கள் கீபோர்டில். அதுக்கப்புறம் டில்டு சிம்பிள், இது வந்து டிஐஎல்டி டில்டு சிம்பிள் இல்லை டில்டே சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்களோட எஸ்கேப் பட்டன் இருக்கா டாப் ரைட்டில் கீபோர்டில், அதுக்கு கீழே இது இருக்கும், நம்பர் 1க்கு முன்னாடி இருக்கும் இந்த சிம்பிள். ஷிஃப்ட் கொடுத்து இதை கொடுத்தீங்கன்னா இது வரும், இந்த சிம்பிள் இருக்கும். வேற பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸில் ரொம்ப முக்கியமானது லெஃப்ட் ஷிஃப்ட், ரைட் ஷிஃப்ட். இதெல்லாம் தான் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ். அப்போ பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் எப்படி பார்க்கறது? இப்போ நான் உங்ககிட்ட 5, 6 காமிச்சேன்னா 5 அண்ட் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் 5 அண்ட் 6 அப்படின்னு இந்த இடத்துல 5க்கும் 6க்கும் காமிச்சேன்னா இந்த இடத்துல இப்படி தான் இதோட பைனரி வேல்யூ, இதுதான் பைனரி வேல்யூ இப்போ நம்ம பார்த்துருக்கிறது தான். ஆண்ட் கொடுத்தீங்கன்னா இதை மல்டிப்ளை பண்ணணும். அதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆண்டுன்னு கொடுத்துட்டாங்கன்னா ஆண்ட் சிம்பிள், ஆம்பஸ் ஆண்ட் சிம்பிள் கொடுத்தாங்கன்னா மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? 1 மல்டிப்ளை பண்ணால் 1, 0 மல்டிப்ளை பண்ணால் 0, திரும்ப 0 மல்டிப்ளை பண்ணால் 0. அப்போ நம்ம இப்படி கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆன்சர் பண்ண? என்ன 5 and 6 கொடுத்துருக்கேன்னா, இப்போ 5 and 6 கொடுத்தா என்ன ஆன்சர் வருது பார்ப்போமா? 4. ஏன் 4? ஏன் 4னா இதை பார்த்துக்கோங்க. இந்த 4 வந்து இதை எப்படி எழுதுவாங்க அப்படின்னு காமிக்கிறேன். இது ஒருவேளை புரியலைன்னா ஸ்கிப் பண்ணிருங்க, இல்லை சொல்லுங்க என்கிட்ட கண்டிப்பாக. ஒருவேளை நீங்கள் யாராவது கம்ப்ளீட்டாக மெக்கானிக்கல் அதாவது எலக்ட்ரானிக்ஸ்க்கு சம்மந்தமே இல்லாமல் அப்படி இல்லை ஸ்கூலில் படித்ததெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை, இப்போ எதுக்கு என்கிட்ட இதை சொல்கிறீங்க அப்படி மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். 8, 4, 2, 1 இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இங்கே 1ன்னு வந்துச்சுன்னா அந்த 4 எடுத்துக்கணும், அவ்வளோதான். இது 2/0, 2/1, 2/2, 2/3 இதுதான் பைனரியோட ரேஞ்ச். 2/1, 2/2 இது ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இப்போ நார்மலாக நம்ம வந்து ரூபாயெல்லாம் பயன்படுத்துகிறோம்ல, அதெல்லாம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதில் நம்ம என்ன சொல்கிறோம்? இது வந்து 1 ரூபா, இது 10 ரூபா, 100 ரூபா, 1000 ரூபா, 10,000 இப்படி போயிட்டே இருக்கும்ல. அப்போ எத்தனை 1 ரூபா இருக்குது? ஒரு 1 ரூபா, ஒரு 10 ரூபா, ஒரு 100 ரூபா, ஒரு 1000, ஒரு 10,000. அப்போ ஒவ்வொரு நம்பராக ஆட் பண்ண இன்டூ 10 பண்ணிகிட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா 11 × 10 அதான் 110. அப்புறம் 111 × 10 இப்படி போயிட்டு இருக்கீங்க. கரெக்டா? அப்போ ஒவ்வொரு தடவையும் பவர் 10 பவர் 10 பவர் 10 பவரால் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறீங்க. ஏன் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறோம்னா, நம்ம யூஸ் பண்றது எல்லாமே டெசிமல் வேல்யூஸ், அதாவது பேஸ் 10, அடிமானம் 10. இங்க இருக்கிறதெல்லாம் டெசிமல் வேல்யூ இல்ல, பைனரி வேல்யூ. அப்போ பைனரி வேல்யூனா எப்படி போகும்? இது 2/0, இது 2/1. அப்போ 2/1 எனிதிங் பவர் 1 சேம் நம்பர். 2/1, 2/2, 2/2னா 2 × 2 4, 2/3 2 × 2 × 2 8 இப்படி போகும்.
சரியா? அதுதான் இங்க ஒவ்வொரு பிட்டா எடுத்து. அப்ப ஏங்க இங்க நீங்க இப்படி பைனரியா கன்வெர்ட் பண்ணி காமிக்கிறீங்க? ஆமா, இப்ப நம்ம படிக்கிறதே பிட்வைஸ் ஆபரேட்டர். பிட்னா பைனரி டிஜிட்ஸ். அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் பிட். பைனரி டிஜிட்ஸ் அப்படிங்கிறதோட சுருக்கம் தான் பிட். இப்போ பைனரி டிஜிட்ஸ் என்னெல்லாம்? 0வும் 1ம். அப்போ நான் கொடுத்துருக்கிற நம்பரை முதல்ல 0வும் 1ஆவும் மாற்றணும். மாற்றிருக்கோமா? இது வந்து 5ஓட, இந்த இது வந்து 5ஓடது, இது 6ஓடது. 5 and 6 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா எனக்கு கிடைக்கிற ஆன்சர் 4. 4 தானே கிடைச்சது? ஆமா, இந்த லாஜிக் படி 4 தான் கிடைச்சிருக்கு. இதுல யாருக்காவது புரியலையா? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இப்படி கொடுக்கறது புரியுதா? இப்போ இதே பிரிண்ட்ல நீங்க பிரிண்ட் ஆஃப் 5 ஆர், அதாவது பிட்வைஸ் ஆர் 6 கொடுத்தீங்கன்னா அங்க என்ன நடக்கணும் அப்படிங்கிறது காமிக்கிறேன். இங்க மல்டிப்ளை பண்ணீங்கல்ல, மல்டிப்ளை பண்ணதுக்கு பதிலா இதை ஆட் பண்ணி சொல்லணும். இப்படி இருக்கிறத எப்படி? இப்போ இங்க எங்கேயாவது எழுதுவோமா? இங்க எழுதுறேன். எப்படி ஆட் பண்ணணும்? இங்க பிளஸ் பண்ணக்கூடாது. ஆர் சிம்பிள் கொடுத்தாங்கன்னா மல்டிப்ளை பண்ணக்கூடாது, பிளஸ் பண்ணணும். அப்போ 1 1 1, ஏன்னா பிட்வைஸ் பைனரிங்கிறது 0 1, அதனால 1 1 1, 0 1 1, 1 0 1, இப்படி போகணும். அப்போ இதோட ஆன்சர் என்ன வருது? அதை பிரிண்ட் பண்ணலையா? சேவ் பண்ணலன்னு நினைக்கிறேன். சேவ் பண்ணிக்கிறேன். இதோட ஆன்சர் 7. எப்படி 7 வந்துச்சு? இங்க போய் பாருங்களேன். எங்கெங்கெல்லாம் 1 இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கணுமா? அப்போ 4 + 2 + 1, அப்போ 6, 6 + 1 7. இங்க 7 வந்தது புரியுதா? இதுதான் பிட்வைஸ் ஆபரேட்டர்ஸ். இது புரியுதா? எதுவும் புரியலைனாலும் கண்டிப்பா அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. யாருக்கும் கஷ்டமா இருக்கா? இல்ல போர் அடிக்கிறேனா? முத்து, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்க. அதாவது நான் பிரிண்ட் 5 and 6ன்னு போட்டேன். அது வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ல. அதே இது அப்படியே திருப்பி போட்டேன் 6 and 5ன்னு. அப்ப ரெண்டுக்கும் வேற வேற ரிசல்ட் வருது. ஆனா பிட்வைஸ் ஆர் வந்து அது சரியா தான் வருது. 5 and 6ம் 6 and 5ம் வருது. அது நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் மாதிரியே வேலை செய்யுது. ஆனா லாஜிக்கல் ஆப்ரேட்டர் மட்டும் ஏன் வேற மாதிரி வேலை செய்யுதுன்னு தெரியலையே. ஆமா ஆமா, லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ்ல நீங்க 5 and 6 கொடுத்தீங்கன்னா 6 வரும், 6 and 5 கொடுத்தீங்கன்னா 5 வரும். லாஜிக்கல் ஆண்ட் வந்து, இப்போ நான் லாஜிக்கல் ஆண்ட் வேணா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதனால தான் அது சரி. இப்போ பாருங்களேன், இப்போ நான் 0 and 5 கொடுக்குறேன். வேணா அதை பார்த்துட்டு வேணா இதை பார்ப்போம். 1 and 5 கொடுக்குறேன், 5 and 1 கொடுக்குறேன், 0 and 0 அப்படின்னு கொடுக்குறேன். இந்த 4ம் கொடுத்துருக்கேனா? சரியா? இப்போதைக்கு நான் இந்த பிரிண்ட் லாஸ்ட் 4 பிரிண்ட்டை தான் பார்க்க போறேன். அதனால இந்த பிரிண்ட் எல்லாம் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இதுல உங்களுக்கு புரியுதா? 0 5 1 0. அண்ட் என்ன பண்ணுவோம்னா, ரெண்டு பக்கமும் வேல்யூ என்ன இருக்குன்னு பார்க்கும். ரெண்டாவது வேல்யூவை கையில கொடுத்தோம். ஆண்ட்ங்கிறது, அதாவது இது எப்படி சொல்றதுன்னா, ஆண்ட்னா ரெண்டு பக்கமும் கிரேட்டர் than 0 வேல்யூ இருக்கணும். ஆண்டுக்கு ரெண்டு பக்கமும் கிரேட்டர் than 0 வேல்யூ இருக்கணும். சரி சரி. ஏதாவது ஒரு பக்கம் 0வா இருந்தாலும் 0, ரெண்டு பக்கம் 0வா இருந்தாலும் 0. ஓ சரி சரி சரி. ரெண்டு பக்கத்துல எந்த ரெண்டு பக்கமுமே நான் 0 வேல்யூஸ் இருந்ததுன்னா அந்த ரெண்டாவது வேல்யூவை எனக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்கும். ஓகே, இதுதான் ஆண்ட். 6 5. ஓகே சரி, வருதுங்க. இதுலயே இப்ப நான் ஆர் கொடுக்குறேன். மத்தவங்களும் அவங்க செலின் மட்டும் கேக்குறாங்கன்னு நினைச்சிடாதீங்க. மத்தவங்க இது நோ ஆடியோவா? நான் பேசுறது கேக்குதா? எனக்கு கேக்குதுங்க. கேக்குதுல்ல? ஓகே. ஜெய் வரதராஜன்,
ஒருவேளை நீங்க உங்களுக்கு ஆடியோல எதுவும் ப்ராப்ளமா பாருங்க, இல்லைன்னா டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு திரும்ப லாகின் பண்ணி பாருங்க. இப்போ இதே நம்பரை கொடுக்குறேன், 0R5 அப்படின்னு கொடுக்குறேன். 1R5 5R1 இங்கே 0R0. அதாவது ஆர்னா இது இருக்கலாம், இல்ல அது இருக்கலாம். இப்ப வந்து மேல கொடுத்துருக்கிறதெல்லாம் எப்படின்னா 2 பேரும் ஜெயிக்கணும், 2 பேரும் 0ல இருக்கக்கூடாது, 0வோட பெரிய வேல்யூல இருக்கணும், இவரும் இருக்கணும் இவரும் இருக்கணும். ஆண்ட்னா தானே, இதுவும் இதுவும். ஆர்னா அல்லது இதுவோ இல்ல அதுவோ, அதானே ஆர். இப்போ இந்த 2வது 4 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கான கடைசி 4 அவுட்புட் பாருங்க, 5150. புரியுதா? 2 பக்கமுமே 0 இருந்தா ஆர்க்கு 0. ஏதாவது ஒரு பக்கம் 0 இல்லைன்னா கூட அந்த வேல்யூ வந்துடும். எனக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ ஆர் தானே, அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூவே வந்துடும். புரியுதா? ஓகே, புரியுதுங்க, புரியுது. மற்றவங்களுக்குலாம் புரியுதா? நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்னா? இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் எதுவும் புரியலைன்னா அப்படியே விட்டுருங்க. பின்னாடி நம்ம தேவைப்படும் போது அந்தந்த இடத்துல யூஸ்ஃபுல்லாக எப்படி இருக்குங்கிறத வச்சுட்டு தெரிஞ்சுக்கலாம். பேசிக் ஐடியா உங்களுக்கு தெரியட்டுங்கிறதுக்காக எடுத்து வச்சேன், இது அவ்வளோதான். புரியலைன்னாலும் கவலைப்படாதீங்க. ஒருவேளை இது இன்னும் நல்லா புரியல அப்படின்னா பின்னாடி நான் கண்டிப்பாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேற ஏதாவது இதில் கொஸ்டின்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். இல்லை இது ரொம்ப போர் அடிக்குதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸை கூட ஸ்கிப் பண்ணணும்னா, எனக்கு தெரியல இதில் நீங்கள் எத்தனை பேர் எலக்ட்ரானிக்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்துலாம் வந்திருப்பீங்க அப்படின்னு, வேணா ஸ்கிப் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இதில் பிட்வைஸ் காம்ப்ளிமெண்ட், எக்ஸ்ஆர், இந்த லெஃப்ட் ஷிஃப்ட் ரைட் ஷிஃப்ட் எல்லாம் பின்னாடி நம்ம டீட்டெயிலாக கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம. சரியா? இப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்கிறேன் இதுக்கப்புறமா. பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸில் நம்ம இதெல்லாம் பார்க்கல, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? நீங்கள் எல்லாரும் அமைதியாக இருக்கிறதுனால ஒருவேளை நான் உங்களை போர் அடிக்கிறேனோ அப்படிங்கிற சந்தேகத்தில் நான் அடுத்த பாயிண்ட் போகிறேன், அதனால் விட்டுருங்க. பின்னாடி கூட பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். இன்னும் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்லாம் பின்னாடி கூட நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இன்ட்ரெஸ்டிங்கான சில ஏரியாஸ் பார்ப்போம் பைத்தானில். இன்ட்ரெஸ்டிங்கான இப்போ வந்து எப்படி சொல்கிறதுனா, இப்போ நான் ஒரு பேர் கொடுக்குறேன், அந்த பேரில் ஒரு எழுத்து இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அதெல்லாம் நான் எப்படி பண்ணுறது? சரியா? இப்போ நான் வந்து ஒரு சென்டென்ஸ் டைப் பண்ணுறேன். சென்டென்ஸ் வந்து சார் ஆடியோ கேட்க மாட்டேங்குது. ஆடியோ கேட்கலையா? ஆடியோ மற்றவங்களுக்குலாம் கேட்குதா? எனக்கு கேக்குது. ஓகே, செலினுக்கு கேட்குது. ஆடிபிள். சரி. இப்போ வந்து சென்னை இஸ் தி கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு நான் வந்து ஒரு சென்டென்ஸ் அடிக்கிறேன். சரியா? இதுல சென்னைன்னு இருக்கா, தமிழ்னு இருக்கா, நாடுன்னு இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. இந்த மாதிரி பார்த்து சொல்றது மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப பெரிய ப்ரோக்ராமரா இருந்தாதான் உட்காந்து அதுக்கு லாஜிக் எழுதுவார். ஏன்னா ஸ்ட்ரிங்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், ஸ்ட்ரிங் எப்படி ஸ்பிளிட் பண்றதுன்னு தெரிஞ்சிருக்கணும், அதுல ரெகுலர் எக்ஸ்பிரஷன்லாம் சொல்லுவாங்க, ரிஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். கேரக்டர் அரே தெரிஞ்சிருக்கணும், ஃபார் லூப் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும், அதுல எப்படி கம்பேர் பண்ணணும். இப்போ இதுல கேபிட்டல்னு ஒரு வார்த்தை இருக்கான்னு பாருங்க அப்படின்னா எப்படி கம்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இவ்வளவும் தெரிஞ்சிருந்தாதான் நீங்க இதுல கேபிட்டல்னு ஒரு வார்த்தை இருக்கானே பார்க்க முடியும். இப்போ நம்ம பைத்தான்ல இது எப்படின்னு பாருங்க. பிரிண்ட் என்ன தேட போறீங்க? கேபிட்டலா? கேபிட்டல் இன் சென்டென்ஸ், அவ்வளவுதான். இருந்தா இருக்குன்னு சொல்லும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லும். இருந்தா ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். இதுல ட்ரூ வந்திருக்கிறது புரியுதா? எவ்வளவு ஈஸி பாருங்க. மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு பேரு இந்த இன்னுக்கு. இப்போ கேபிட்டல்னு இருக்கா? கேபிட்டல் இருக்கு அப்படின்னா ட்ரூ. சரி, இப்போ இதுல டெல்லின்னு இருக்கா? சென்னை இஸ் த கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடுங்கிறதுல டெல்லிங்கிற வார்த்தை இருக்கா? ஃபால்ஸ், இல்ல. எவ்வளவு ஈஸி பாருங்க, ரொம்ப ஈஸி. இப்போ சென்னை, இப்போ நான் இதுல பாருங்க, இப்போ நான் சென்னை இருக்கா அப்படின்னா இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, சி கேபிட்டல் கொடுத்து காமிக்கிறேன். சென்னைங்கிற வார்த்தை இருக்கு, இதுலயே சென்னை ஸ்மால் சி கொடுத்து காமிக்கிறேன். சென்னை இல்ல, ஸ்மால் சில சென்னைன்னு ஒண்ணு இல்லை. புரியுதா? மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு பேரு. நீங்க
இந்த ப்ரோக்ராமை மற்ற லாங்குவேஜில் தேடி பார்த்தா தான் பைத்தானோட பவர் என்ன அப்படிங்கிறது இதில் புரியும். மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் இன்னுன்னு கொடுத்தா இருக்கா இல்லையான்னு சொல்லும். இப்போ மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் இன்னுன்னு ஒன்று, நாட் இன்னுன்னு ஒன்று, இப்படி 2 இருக்கு. இன், நாட் இன் 2 இருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இன். அப்போ சென்னைன்னு இருக்கா, சென்னைன்னு இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னா ட்ரூ, சென்னைன்னு இருக்குங்க அப்படின்னு சொல்லிடும். சென்னைன்னு இல்லையான்னு பார்த்து சொல்லுங்க, மேலே இருக்கிற சென்டென்ஸ்ல சென்னைன்னு இல்லையான்னு பார்த்து சொல்லுங்க, ஃபால்ஸ். ஏன் சென்னைன்னு இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுங்கிறாங்க, சென்னைன்னு இருக்கு அதனால அது ஃபால்ஸ். அப்போ இன், நாட் இன் புரியுதா? மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் இது இந்த மாதிரி பெரிய பெரிய, இப்போ இதுல எவ்வளவு பெரிய பேராகிராஃப் வேணாலும் கொடுத்து நான் ஒரு வார்த்தை இருக்கான்னு தேடலாம். அதுல மட்டும் இல்லை, இப்போ ஒரு ஸ்டூடெண்டோட சப்ஜெக்ட்ஸ், அவர் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் படிச்சிருக்காரு அப்படின்னு எழுதுறேன். அவர் வந்து தமிழ் படிச்சிருக்காரு. இந்த ஸ்கொயர் பிராக்கெட்லாம் நம்ம இன்னும் படிக்கல, இது பைத்தான்ல லிஸ்ட்னு பேரு, சரியா? நம்ம பின்னாடி படிப்போம். இதே ஸ்கொயர் பிராக்கெட் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல மெஜாரிட்டியான இடத்துல அரேன்னு பேரு, இங்க அது படிப்போம். இப்போ அவர் வந்து தமிழ் படிச்சிருக்காரு, இங்கிலீஷ் படிச்சிருக்காரு, மேக்ஸ் படிச்சிருக்காரு, சயின்ஸ் படிச்சிருக்காருன்னு வச்சுக்கிறேன், சரியா? இப்போ ஒரு சோஷியல் சயின்ஸ் படிச்சிருக்காரான்னு என்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்குறாங்க. அப்போ நான் ரொம்ப சிம்பிள், சோஷியல் இன் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருவேன். இருந்தா இருக்குன்னு சொல்லும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லும். சோஷியல்னு இருக்கா? இல்லைங்க, சோஷியல்னு இல்லை, ஃபால்ஸ். புரியுதா? அப்போ மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது புரியுதா? இதுல உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா இருக்கா? இது வந்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் இன், நாட் இன் அப்படிங்கிறது. இதை ட்ரை பண்றீங்களா? ட்ரை பண்ணிட்டு சொல்றீங்களா? கேஸ் சென்சிட்டிவ். ஆமா ஆமா, கண்டிப்பா கேஸ் சென்சிட்டிவ். இது எப்படின்னு பார்த்து சொல்றீங்களா? நாட் இன், இன்னுன்னா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க, நாட் இன்னுன்னா இல்லையான்னு பார்த்து சொல்லுங்க. இப்போ சென்னை இன் சென்டென்ஸ்னா இருக்குல்ல, அப்ப இருக்குன்னா ட்ரூ. இல்லையா? இப்போ இல்லைன்னு சொல்றாங்க, சென்னை நாட் இன் சென்டென்ஸ். சென்னை நாட் இன் சென்டென்ஸ்ங்கிறது ஆமாவா இல்லையா? இல்ல, அப்போ ஃபால்ஸ். புரியுதா? இல்லைன்னா ஃபால்ஸ். இதுதான் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ். இப்போ இதே மாதிரி இன்னொன்று ஒன்று பார்க்கலாம், இதே மாதிரி ஈஸியான இன்னொன்று ஒன்று பார்க்கலாம், சரியா? டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ். இப்போ டெர்னரி ஆப்ரேட்டர்னா என்னது? இப்போ பாருங்களேன், ஏ, இப்போ நம்ம முன்னாடி எப்படி படிச்சிருக்கோம், எப்படி ஏ கமா பி, இப்போ தமிழ் இங்கிலீஷ் வேல்யூலாம் இப்படி கமா கொடுத்து கொடுக்கலாம் எப்படின்னு படிச்சிருக்கோம். இப்போ ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 20, இப்படி புரிஞ்சுக்கும் அது. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, சியோட வேல்யூ 30. எப்போ 30 சியோட வேல்யூ? இஃப், ஒரே லைன்ல, இஃப் ஏ கிரேட்டர் தென் பி. ஏ கிரேட்டர் தென் பியா இருந்தா சியோட வேல்யூ 30, அப்படி இல்லைன்னா சியோட வேல்யூ 40. இப்படி வச்சுக்கலாம்ல. இதுதான் டெர்னரி ஆப்ரேட்டர். இப்போ நான் பிரிண்ட் சி அப்படின்னு கொடுக்குறேன். டெர்னரி ஆப்ரேட்டர், இதுக்கு கண்டிஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்னு இன்னொரு பேர் உண்டு, சரியா? இன்னும் நான் உங்களுக்கு இஃப், எல்ஸ் இதெல்லாம் சொல்லலை, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இஃப் எல்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது பார்க்கலாம், சரியா? ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 20, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏ கிரேட்டர் தென் பியா? இல்லை, ஏ வந்து பியோட சின்ன வேல்யூ. அப்படி இருந்துச்சுன்னா, இஃப் ஏ கிரேட்டர் தென் பி 30ன்னு வச்சுக்கோ, அப்படி இல்லைன்னா நீ 40ன்னு வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்றோம். அப்போ இப்போ சியோட வேல்யூ பைத்தான் என்னன்னு வச்சுக்கோ, ஆன்சர் பார்த்தா தெரிஞ்சுக்கணும். 30. 40. புரியுதா? இப்போ பாருங்க, ஏ கிரேட்டர் தென் பி இல்ல, அதனால 40. ஒருவேளை நான் இதை 100ன்னு கொடுத்துருந்தேன்னா, ஏ கிரேட்டர் தென் பிங்கிறது உண்மை, அதனால சியோட வேல்யூ 30. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பின்னாடி நம்ம ஜிசிடி, எல்சிஎம் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த டெர்னரி ஆப்ரேட்டர் இல்லை கண்டிஷனல் ஆப்ரேட்டர் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்னே டெர்னரி ஆப்ரேட்டர்ல நம்ம முன்னாடி செயினிங் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோமா, அந்த மாதிரியான செயினிங் வந்து இங்கே கிடையாது, ஒரே ஒரு லைன் தான் கொடுக்க முடியும். டெர்னரி ஆப்ரேட்டர்லாம் வச்சு ரொம்ப ஈஸியாக ப்ரோக்ராம் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ நான் ஒரு சின்ன ப்ரோக்ராம் பண்ணி காமிக்கிறேன், சரியா? ஒரு 3 நம்பர் கொடுத்துருக்காங்க, 3 பேரோட ஏதோ ஒரு 3 பேரோட வேல்யூஸ் ஏதோ ஒன்று ஏபிசின்னு 3 வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
அப்போ 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 3 நம்பர் என்னன்னு தெரியல எனக்கு. நான் சும்மா ஏவோட வேல்யூ ஏதோ ஒரு வேல்யூ, பியோட வேல்யூ ஏதோ ஒரு வேல்யூ, சியோட வேல்யூ ஏதோ ஒரு வேல்யூ, இப்படி 3 பேரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதில் எது சின்ன நம்பர்னு கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க, அப்போ மினிமம் ஈக்குவல்ஸ் டு ஏ. எப்போ மினிமம் ஏ? அது ஏ இஃப் ஏ, சரியா, ஏ லெஸ் தேன் பி அண்ட் ஏ லெஸ் தேன் சி. அப்படி இருந்தா ஏவா? ஏ தானே. ஏ லெஸ் தேன் பி, ஏ லெஸ் தேன் சியா இருந்தா ஏ தானே மினிமம். அப்படி இல்லை, ஏ லெஸ் தேன் பியா இருக்கு, ஆனா ஏ லெஸ் தேன் சியா இல்லைன்னா பின்னு வச்சுக்கோங்க. அப்படி எப்போ எப்போ பின்னு வச்சுக்கோங்க? இஃப் பி லெஸ் தேன் சி, பி ஏ லெஸ் தேன் பி, ஏ லெஸ் தேன் சியா இருந்தா ஏன்னு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதாவது ஏ லெஸ் தேன் பி, ஏ லெஸ் தேன் சி இல்லைன்னா பி வந்து சியை விட சின்னதான்னு பாருங்க. அப்படியே இல்லைன்னா சின்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க மினிமம் கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரூஃப். நான் 100 ஏதாவது வேல்யூ கொடுத்து பார்க்குறேன். 200, 300 இப்படி 3 வேல்யூ கொடுத்து இதோட அவுட்புட் என்னன்னு பார்க்குறேன். 100 வந்துருச்சா? இப்போ நான் அந்த இடத்துல 100 கொடுக்கல, இங்கே 1000 மாற்றிட்டேன் ஏவோட வேல்யூ. 200 வந்துருச்சா? 200 கொடுக்கல, 2000 மாற்றிட்டேன். 300 வந்துருச்சா? சும்மா இந்த ப்ரோக்ராம் ட்ரை பண்ணி பாருங்க. டெர்னரி ஆப்ரேட்டரில் மேக்ஸிமம் இப்படி ஒரு ப்ரோக்ராம் யோசிக்கலாம். டெர்னரி ஆப்ரேட்டர் வச்சு இதெல்லாம் பின்னாடி நம்ம லாஜிக்கலாக நம்ம இஃப் எல்ஸ் எல்லாம் வச்சு பெருசாக எழுதிக்கலாம். சும்மா டெர்னரி ஆப்ரேட்டர் வச்சு இப்படி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு காமிக்கிறேன். அப்போ இதே ப்ரோக்ராம் இப்போ நான் மினிமம் கண்டுபிடிச்சிருக்கேன்ல, இதே ப்ரோக்ராமில் நீங்கள் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு பண்ணிடலாமா? மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? மேக்ஸ்ன்னு யூஸ் பண்ணலாம். மேக்ஸ்ன்னு யூஸ் பண்ணலாம். மேக்ஸ்ன்னு யூஸ் பண்ணிட்டு வேற என்ன பண்ணுவீங்க? லெஸ் தேனுக்கு பதிலாக கிரேட்டர் தேன் கொடுத்துடலாமா? அவ்வளோதாங்க. சும்மா டெர்னரி ஆப்ரேட்டரை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறதுக்கு காமிக்கிறேன். அவ்வளோ. இது புரியுதா? எதுவும் சந்தேகம் இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா நம்ம அடுத்தது போகலாம். இதை ட்ரை பண்ணிட்டு சொல்றீங்களா? ஓகே, இதை ட்ரை பண்ணிட்டு சொல்றீங்களா? இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஆப்ரேட்டர்ஸை முடிச்சிட்டோம். இன்னும் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு, அதெல்லாம் அப்பப்போ நம்ம பார்த்துக்கலாம். பேசிக்கான சின்ன சின்ன விஷயத்தை நம்ம இப்போ முடிச்சு வச்சிருக்கோம், அவ்வளோதான். இதுல இன்புட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணா நம்ம வேல்யூஸ் அப்பப்போ கொடுத்து செக் பண்ணிக்கலாம். ஆமா ஆமா, கண்டிப்பா. ஆமாம். எக்ஸிக்யூட்டட், காட், முடிந்தது, அருமை, காட் இட், நன்றி. அடுத்தது போலாமா? இப்போ பாருங்க, இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்கலாம்னா, இப்போ நம்ம வந்து இது பார்த்தோமா, இன் நாட் இன் பார்த்தோமா, மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு இன் நாட் இன் பார்த்தோமா. இதே மாதிரி இன்னொன்று இருக்கு, இஸ் நாட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுக்கு என்ன பேர் தெரியுமா? இப்படி இஸ் நாட் கொடுக்கறதுக்கு ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு பேர். இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியா, ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ். அப்போ ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ் வந்து ரெண்டு, ஒன்று இஸ், இன்னொன்று நாட் இஸ். இஸ் நாட், நாட் இஸ் இல்லை, இஸ் நாட். சரியா?
இது ரெண்டு தான் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ். அப்போ ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ்னா என்னதுங்க பாருங்களேன். ஏவோட வேல்யூ 10. சரி, பியோட வேல்யூ, இப்போ பியோட வேல்யூவும் 10. சரி, சியோட வேல்யூ 10.0. சரி, ஏபிஏ முதல்ல வச்சுக்கலாம், பின்னாடி வேணா இதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ பிரிண்ட் இது நம்ம ஏற்கனவே டபுள் ஈக்குவல்ஸ் டு பார்த்தோமா, அதே மாதிரி பிரிண்ட் ஏ இஸ் பி அப்படின்னு கொடுக்கலாம். அப்போ அதான் டபுள் ஈக்குவல்ஸ் டு பார்த்துட்டோமேங்க, அப்புறம் எதுக்குங்க ஏ இஸ் பி இந்த ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ்னு கொடுக்குறீங்க அப்படின்னா, டபுள் ஈக்குவல்ஸ் டு என்ன பண்ணுவோம்னா மெமரிக்கு போய் ஏவோட வேல்யூ 10, அதே மாதிரி பியோட வேல்யூவும் 10 அப்படின்னு பார்க்கும். டபுள் ஈக்குவல்ஸ் டு இந்த இஸ் வந்து ஏவோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்னன்னு பார்க்காது. ஏவோட மெமரி லொகேஷன், ஏவோட ஐடி ஆஃப் ஏ என்ன, அதே தான் பியோட ஐடியுமா அப்படின்னு பார்க்கும். புரியுதா? இது கண்டென்ட்டை வெரிஃபை பண்ணும். கண்டென்ட் கம்பேரட்டர் இப்படி நீங்க கொடுக்கறது கண்டென்ட்டை கம்பேர் பண்ணும். இது கண்டென்ட்டை கம்பேர் பண்ணாது, மெமரி அட்ரஸை கம்பேர் பண்ணும். மெமரியை கம்பேர் பண்ணும். அதுதான் ஐடென்டிட்டி. அந்த ஆப்ஜெக்டும் இந்த ஆப்ஜெக்டும் சேம் ஐடென்டிட்டியை தான் வச்சிருக்கா, சேம் மெமரி ஐடியை தான் வச்சிருக்கா. அதான் ஐடென்டிட்டி. நம்ம ஐடி பார்க்கறதுனால தான் இது ஐடி. ஐடி எடுத்து கம்பேர் பண்றதுக்கு இஸ். வேற வேற மெமரி வச்சிருக்கா, வேற வேற மெமரி வச்சிருக்கான்னு பார்க்கணும்னா இஸ் நாட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஏ இஸ் நாட் பியான்னு பார்த்துக்கலாம், ஏ இஸ் பியா அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். மெமரியை கம்பேர் பண்ணும்போது மெமரி அட்ரஸ் கம்பேரட்டர் இது வந்து. இது புரியுதா? அப்போ டபுள் ஈக்குவல்ஸ்டுக்கும் இஸ்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். டபுள் ஈக்குவல்ஸ்டுக்கும் இஸ்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இது புரியுதா? இதான் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். இஸ் அப்படி இல்லைன்னா இஸ் நாட் அப்படின்னு நீங்க கொடுத்துக்கலாம். இது உங்களுக்கு புரியுதா? மெமரி கம்பேர் பண்றது நம்ம ஆக்சுவலா எங்க யூஸ் பண்ண முடியும்? லைக் ரியலா லைக் எங்க மெமரி கம்பேர் பண்றது ஏற்கனவே நான் வந்து ஒரு கஸ்டமர் ஐடி ஒன்று கிரியேட் பண்றேன். அந்த கஸ்டமர் ஐடி ஆல்ரெடி இருக்கா இல்லையா? அப்போ சில டைம்லாம் ஒவ்வொரு தடவை நமக்கு வந்து இந்த ஓடிபிலாம் ஜென்ரேட் ஆகும்ல, அந்த மாதிரி ஜென்ரேட் ஆகிறதுலாம் ஜென்ரேட்டட் வேல்யூ எடுத்துட்டு வந்து எனக்கு கொடுக்குறாங்களா, இல்லை நியூ எக்ஸிஸ்டிங் வேல்யூ எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்களா அப்படின்னுங்கிற இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி மெமரி கம்பேரட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இருக்கிற ஆப்ஜெக்டா இல்லை நியூ ஆப்ஜெக்டா, நியூவாக ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகி அந்த ஆப்ஜெக்டோட வேல்யூ இப்போ நான் வச்சிருக்கேன்னா, இல்லை ஆல்ரெடி இருக்கிற மெமரியை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கிற ஆப்ஜெக்டே நான் வச்சிருக்கலாம் அப்படிங்கிற இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் சப் கிளாஸஸ்லாம் கிரியேட் பண்ணுவோம் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில். அப்படி சப் கிளாஸஸ் கிரியேட் பண்ணும்போது ஒரே நேம்ல 2 கிளாஸ்ல ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணுவோம். அப்போ அப்படி கிரியேட் பண்ணும்போது ரெண்டும் ஒரே கிளாஸ்ல கிரியேட் ஆயிருக்கா, வேற வேற கிளாஸஸ்ல கிரியேட் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா? இன்னும் மேபி இது இந்த நான் சொன்னது புரியலன்னா ஸ்கிப் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்ப ஊப்ஸ் படிக்கும் போதும் அது டீட்டெயிலாக சொல்றேன். சரியா? ஒருவேளை புரியலைன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பா அப்பவும் சொல்றேன். டன், எக்ஸிக்யூட்டட். சரி, அடுத்தது போலாமா? ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ். இதே மாதிரி அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்லாம் உண்டு. நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் வேணா பார்க்கலாமா? எனக்கு ரொம்ப போர் அடிக்கிறோமோ உங்களை அப்படிங்கிற ஃபீல் இருக்கு. உங்களை ஒரே ஆப்ரேட்டர்ஸா போட்டு போர் அடிக்குதோ அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யாரும் இருக்கீங்களா? இல்ல, பைத்தன் படிக்கணும்னா இதெல்லாம் படிச்சு தானே ஆகணும், அதனால ஓகே. அதனால சமாளிச்சுக்கிடுறோம் அப்படிங்கிறீங்களா? இல்ல, அது எப்படியும் இதை கடந்து தான் போய் ஆகணும். ஆமா, மேபி 1 hour இன்னைக்கு வேணா இப்படி இருக்குங்க, நாளையில இருந்தெல்லாம் நமக்கு இப்படி இருக்காது. இடையில கொஞ்சம் ஏதாவது போர் அடிச்சிருந்தா அதை விட்டுருங்க. வேற ஏதாவது வேணா நம்ம பார்க்கலாம். சரியா? வேற என்ன பார்க்கலாம்? இப்போ நான் வந்து இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத சொல்றேன். இம்போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு, இல்லைன்னா இன்புட் எப்படி யூசர்ட்ட இருந்து வாங்குறது அப்படிங்கிறத சொல்றேன். அப்போ யூசர்ட்ட இருந்து இன்புட் வாங்குறத கத்துக்கலாம். இப்போ நான் இன்னொரு ஃபைல், நியூ ஃபைல் கிரியேட் பண்ண போறேன். இங்க யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்க போறேன். யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கி அவரை கிரீட் பண்ண போறேன். வெல்கம் டு பைத்தான் வேர்ல்ட் அப்படின்னு கொடுக்க போறேன்.
அப்போ நம்ம ஆல்ரெடி அதை நேத்து இன்புட் எப்படி input வாங்குறது பார்த்துட்டோம். அதே தான் இப்போ யூஸ் பண்ண போறோம். அந்த இன்புட்லயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இன்புட் பாக்குறதுலயே கமாண்ட் லைன்ல இன்புட் வாங்கலாம், ஒரே டைம்ல 2-3 இன்புட் வாங்கலாம். இன்புட்னு ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோமா, இதே மாதிரி இவால்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதெல்லாம் என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறது பார்ப்போமா? இப்போ அவங்க ஃபர்ஸ்ட் வித்யா கேட்டாங்க. இப்போ நீங்க நேம் ஈக்குவல்ஸ் டு அவங்க சொன்ன எக்ஸாம்பிள் சாரானே நான் டைரக்டா கொடுத்துடலாமே. நீங்க ஏன் வந்து இந்த இடத்துல இன்புட் ஆஃப் அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா, இப்போ நான் இதில் காமிக்கிறேன். இப்போ நான் பிரிண்ட் நேம் வெறுமனே இன்புட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா, நான் இதை வந்து இன்புட்ஸ் லேர்னிங் அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா இன்புட்ஸ் .py அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். இதை தான் நான் ரன் பண்ண போகிறேன். இப்போ நான் இந்த பாருங்களேன், இப்போ இதில் என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்போ நான் ஹாய் கமா அப்படின்னு கொடுத்துட்டேன். இங்கேயும் கமா கொடுத்துட்டு வெல்கம் டு பைத்தான் வேர்ல்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இப்படி கொடுத்துட்டு இந்த ஃபைல் நேம் என்னங்க, inputs.py இதை ரன் பண்ண போறேன். பைத்தன் 3 inputs.py கர்சர் பிளிங்க் ஆகிட்டே இருக்கா. இப்போ நான் என்ன நேம் கொடுக்குறேனோ, இப்போ நான் இந்த இடத்துல இப்போ வித்யா அப்படின்னு நான் நேம் கொடுக்குறேன் அப்படின்னா, ஹாய் வித்யா வெல்கம் டு பைத்தான் வேர்ல்ட் இப்படி வரும். இதுதான் இன்புட். அந்த கர்சர் பிளிங்க் ஆகிட்டே இருந்ததுல, கர்சர் பிளிங்க் இப்போ இப்படி நான் திரும்ப ரன் பண்றேன், அப்படி கர்சர் இந்த எல்லோ கலர்ல பிளிங்க் ஆகிட்டே இருக்குல்ல, இந்த இடத்துல யூஸ்ஃபுல்லா ஒரு மெசேஜ் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறத இங்க நீங்க பிராக்கெட்ல கொடுக்குறது. என்டர் யுவர் நேம் அப்படின்னு கொடுக்குறது. எப்படி இப்போ இதை நான் கண்ட்ரோல் சி கட் பண்றதுக்கு, சரியா, ரன் ஆகிட்டு இருக்கிற ப்ரோக்ராமை கட் பண்றதுக்கு கண்ட்ரோல் சி, என்டர் யுவர் நேம் அப்படின்னா ஒரு ரீடபிலிட்டி இருக்குல்ல, அவ்வளோதான். சரியா, இப்போ நான் இளங்கோவன் அப்படின்னு கொடுக்குறேன்னா, ஹாய் இளங்கோவன் வெல்கம் டு பைத்தான் வேர்ல்ட். இந்த இன்புட்லயே சின்ன சின்ன டிஃபரன்சஸ் காமிக்கிறேன் பாருங்க. இப்படி இருக்கா? இப்போ நான் வந்து உங்களுக்கு தெரியும் கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டரும் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அப்போ நான் உங்ககிட்ட கமா கொடுக்கலாம்னு சொன்னேன், பிளஸ் கொடுக்கலாம், இந்த பிளஸும் ஸ்ட்ரிங்குக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த கமா கொடுத்தா பிளஸ் கொடுத்தா என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது பாருங்களேன். என்டர் யுவர் நேம், இப்போ நான் சொன்ன என்னோட பேர் கொடுத்தேன். என்ன டிஃபரன்ஸ்னு புரியுதா உங்களுக்கு? பிளஸுக்கும் கமாவுக்குமான டிஃபரன்ஸ் புரியுதா? அவுட்புட் வச்சே நீங்க சொல்லிடலாம். என்டர் யுவர் நேம்க்கு அப்புறமா கிடைச்ச அவுட்புட் வச்சு பிளஸ் எப்படி ஆக்ட் ஆயிருக்கு. பிளஸ் வந்து எந்த ஸ்பேஸுமே கொடுக்காது. கமா கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு ஸ்ட்ரிங்குக்கு அப்புறமும் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கும். இது புரியுதா? அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் சொல்லுங்க. ஆமா, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இன்னும் சொல்லலையே. சொல்றேன், கண்டிப்பா சொல்றேங்க. ராஜா அண்டர்ஸ்டுட். ஓகே, இது அனுப்பிச்சு வைக்கிறேன் உங்களுக்கு. சரியா, ரொம்ப ஈஸி. இந்த இன்புட்லயே வெரைட்டியா இன்புட்லாம் கொடுக்கலாம், நிறைய மாதிரி இன்புட்ஸ்லாம் கொடுக்கலாம். இப்போ நீங்க ஒவ்வொரு தடவையா, இப்போ எனக்கு 10 பேர் நேம் வேணும்னா நான் 10 தடவை இப்படி டைப் பண்ணணுமா? இப்போ நான் ஒரு 10 மார்க் இதுல என்டர் பண்ணணும்னா நான் இன்புட் ஆஃப்னு நான் 10 தடவை டைப் பண்ணணுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. ஒரே தடவையே டைப் பண்ணி வேல்யூ வாங்கலாம். இவால்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு, அதெல்லாம் பார்ப்போம். சரியா, இன்னைக்கு ஒரு மாதிரி ஃபுல்லா ஆப்ரேட்டர்ஸாக பார்த்துருக்கிறதுனால இதோட போதும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இதை கண்டினியூ பண்ணுவோம் நம்ம. சரியா, இதுக்கப்புறம் குட்டி குட்டி மாடியூல்ஸ் பார்க்க ஆரம்பிப்போம். மேத்னு ஒரு மாடியூல் இருக்கு, சிஸ்ன்னு ஒரு மாடியூல் இருக்கு. அப்போ மாடியூல்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. பைத்தான்ல வந்து மாடியூல்னா என்னது, திடீர்னு நீங்க மாடியூல்னு சொல்றீங்களே அப்படின்னு ஒன்று இருக்கு. இதெல்லாம் தாண்டி இப்போ இதெல்லாம் நான் என்னன்னு சொல்லணும். இப்போ inputs.pyன்னு ஒரு ஃபைல், operators.pyன்னு ஒரு ஃபைல், இதெல்லாம் நான் ஃபைல்னு சொல்லணுமா, ஃபங்க்ஷன்னு சொல்லணுமா, கிளாஸ்னு சொல்லணுமா அப்படிங்கிற கொஸ்டின்லாம் இருக்கு. இப்போதைக்கு அதை ஃபைல்னே சொல்லி வச்சுக்கோங்க. பின்னாடி கிளாஸ் எப்படி கிரியேட் பண்றோம் அப்படின்னா கிளாஸ்னு ஒரு கீவேர்டு வச்சே கிரியேட் பண்ணுவோம். அதெல்லாம் பார்ப்போம். சரியா, இது வரைக்கும் பார்த்ததுல உங்களுக்கு வந்து ஏதாவது கொஸ்டின்ஸோ, இல்லை நான் ஏதாவது திரும்ப சொல்ல வேண்டியதோ, இல்லை நான் இதை மிஸ் பண்ணிட்டேன் அதை எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்ட்டும் இருக்கா?
நீங்க கண்டிப்பா 2 மணி நேரமும் அட்டஸ்டச் கவனிச்சிருக்கணும் அப்படின்னு எந்த கம்பல்ஷனும் இல்ல. அப்படி ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலும் சொல்லுங்க. இஸ் தேர் எனி வீடியோ ஃபார் தி லாஸ்ட் கிளாஸ்? டுடே இஸ் மை ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹியர். ஃபர்ஸ்ட் டே ஹியர். ஆமாங்க. லாஸ்ட் கிளாஸ் அதுக்கு முந்தின கிளாஸோட வீடியோ இருக்கு. அது அவங்க நவீன் வந்து அப்டேட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் என்னோட சிஸ்டம்ல ரெக்கார்ட் பண்ணல. அது ஜூமோட கிளவுட்ல தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதனால கண்டிப்பா அதை யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு பண்ணிடுவோம். இந்த செஷனை நான் சிஸ்டம்லயே ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதனால இந்த செஷன் முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு டெலகிராம்ல அதை பின் பண்றேன். இவால் சரியா? மேகனா தாமஸ் கேட்டிருக்கீங்கல்ல, உங்களுக்கு சொல்லிட்டேன். இவால் அடுத்த வகுப்பில் சொல்வீர்களா? ஆமாம். Swarnam Selvaraj. Hello sir, I attended Friday session and I am interested to be a part. I was not able to attend Saturday and Monday session. Telegram group, my phone number. ஓகேங்க. நீங்க நவீன் கிட் ஆமா செலின் ரெண்டுமே சொல்லிடுறேன். நீங்க நவீன் குமாரை கான்டாக்ட் பண்ணுங்க. டெலகிராம் லிங்க் உங்களுக்கு தருவாங்கன்னு நினைக்கிறேன். சரியா? இந்த இல்லைன்னா நான் உங்களுக்கு சொல்லுங்க. எனக்கு கிளாஸ்ல டவுட் இல்ல. நீங்க blog சைட் கிரியேட் பண்ண சொன்னீங்கல்ல சார்? ஆமா. சோ நான் எல்லாம் கிரியேட் பண்ணி முடிச்சிட்டேன். ஒரு பிளாகும் ரைட் பண்ணிட்டேன். பட் வந்து அகைன் நான் ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சைட்டை ஓபன் பண்ணா என்னால ஓபன் பண்ண முடியல. சோ அது வந்து அப்படி ஒரு வெப்சைட் இருக்கிறதா காட்டல. அகைன் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுதுங்க சார். இல்லையே. நீங்க எதுல கூகுள் குரோம்ல ட்ரை பண்றீங்களா? எஸ் சார், கூகுள் குரோம். ஃபயர்ஃபாக்ஸ் எதுலயா ட்ரை பண்ணி பாருங்களேன். ஏன்னா கூகுள் குரோம்ல நீங்க ஆல்ரெடி ஒரு லாகின்ல மேபி ஜிமெயில் லாகின் பண்ணியிருப்பீங்க. இதுல இன்னொரு லாகின் கொடுத்துருப்பீங்க. இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா எனக்கு டெலகிராம்ல பின் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ஸ்கிரீன் உங்களோட ப்ராப்ளம் என்னங்கிறது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சு வைங்க. ஓகே சார். சொல்றேன். அதுல நவீன் வந்து டெலகிராம் லிங்க் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. யாருக்கு மேல யார் கேட்டிருந்தீங்க? சொர்ணம் செல்வராஜ். உங்களுக்கு டெலகிராம் லிங்க் கொடுத்துட்டாங்க. அதனால அதை யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ப்ரோக்ராம் ட்ரை பண்ணப்போ சின்டாக்ஸ் எரர் வருது. என்ன எரருங்க வருது? கிட்டப் பற்றி சொல்வீர்களா? ஆமாம், கண்டிப்பா சொல்லணும். இன்னைக்கு செஷன்லயே சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். நாளைக்கு நான் கண்டிப்பா அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? அது என்டையரா வேறங்க. கிட்டப் வந்து பைத்தானுக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அது என்டையரா வேற ஒரு விஷயம். சரியா? ஆனா கண்டிப்பா சொல்றேன். நாளைக்கு கிளாஸ்ல அதை சொல்றேன். இன்னைக்கு சொல்லாம விட்டுட்டேன் தான். ராஜா, என்ன எரருங்க வருது? சின்டாக்ஸ் எரர் என்னங்க வருது? நேம் எரரா? நேம் ராஜாவா? நேம் ராஜான்னு எங்க கொடுத்துருக்கீங்க? இதுல என்ன பிரிண்ட் பண்றீங்க நீங்க? இப்போ இந்த மாதிரி கணுங்க. இப்படி இருக்கு. ஆமா, நேம் ராஜா இஸ் நாட் டிஃபைன்டு. நீங்க நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்படி கொடுத்துட்டு இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி, என்னோட கெஸ்ட் தான் தப்பா இருக்கலாம். இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணிட்டு நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல ராஜா, இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போதே நீங்க ராஜான்னு எங்கேயோ கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி ஏதாவது கொடுக்குறீங்களா? எனக்கு கரெக்டா தான் வருது. எந்த இடத்துல ராஜான்னு வருது? நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல ராஜான்னு டைப் பண்ணிருக்கீங்க, அது இல்லைன்னு சொல்லுது. அது கரெக்டா கேபிட்டல் RAJAன்னு சொல்லுது பாருங்க. நேம் எரர். இப்படி ஒருத்தர் இருக்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுது. என்டர் அவர் நேம்னு கேட்டப்போ கொடுத்தேன். நானும் அதே தானங்க கொடுத்தேன். இந்த பாருங்க, என்டர் யுவர் நேம் ராஜா. ஒரு எரருமே வரலையே. அவர் ஸ்கிரீன் ஷேர் பண்ணலாமே. பண்ணலாம். ராஜா, நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணி சொல்லணும்னாலும் சொல்லுங்க. ஸ்கிரீன் ஷேரிங் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கா? இப்போ ஷேர் பண்ணுங்க. இன்கேஸ் ஒன்று ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க, இல்லை உங்களோட கோடிங் இந்த எரர் மெசேஜை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கீங்கல்ல, அதுக்கு பதிலாக உங்களோட கோடு மொத்தத்தையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. இவ்வளோதான் மொத்த கோடேவா? இதுதானே கோடு. சரிங்க, இந்த கோட்ல எரர் இருக்குதா பார்ப்போமா? இதுதான் அவரோட கோட். இதுதான் கோடா? இதுல எங்கெங்க ராஜான்னு எங்கெங்க இருக்கு?
இது நான் அடிச்ச கோடே தானே. இன்புட் என்டர் யுவர் நேம் பிரிண்ட் ஹை நேம். ராஜா உங்களோட ஸ்கிரீன் முடிஞ்சா ஷேர் பண்றீங்களா? இந்த ப்ரோக்ராம்ல எரர் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் வேணா இதை திரும்ப ரன் பண்றேன். எரர் வருதான் பார்ப்போமா? இப்போ ராஜா, ஹாய் ராஜா, வெல்கம் டு பைத்தான் வேர்ல்ட். ஹாய் ராஜா, வெல்கம் டு பைத்தான் வேர்ல்டு தான் எனக்கு வருது. என்டர் யுவர் நேம்ல. அப்படி இல்லைன்னா உங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டு சொல்லுங்க. ஸ்ட்ரிங் லைன் 1 in module name error name Raja is not defined. இந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பாருங்களேன். நீங்க இதுக்கு முன்னாடியே ஏதோ ராஜான்னு அதுல டைப் பண்ணியிருப்பீங்க. அது பழைய அவுட்புட் ஏதோ காமிக்குது நான் நம்புறேன். சரியா? நீங்க இந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணிருங்க மறந்துடாம. இதை சேவ் பண்ணுங்க, கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பாருங்க. அவுட்புட்ல ப்ராப்ளம் இருந்தா சொல்லுங்க. சரி, ஃபைன். அப்போ என்னோட ரெக்வெஸ்ட், நீங்க எல்லாருமே கண்டிப்பா பிளாக் எழுதுங்க. சரியா? வேர்ட்பிரஸ்ல பிளாக் எழுதுங்க. அது உங்களை கண்டிப்பா ஒரு 50 இன்னைக்கு அதோட ஃபீல் எதுவுமே இருக்காது. என்ன இவர் இதே தானே நான் காப்பி பண்ணி அங்க எழுத போறேன் அப்படின்னு நினைப்பீங்க. கொஞ்சம் உங்களோட மனசு வச்சு உங்களுக்கு புரிஞ்சதெல்லாம் எழுதணும்னு நினைங்க. 2-3 இடத்துல அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒன்று இன்டர்வியூ போகும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நீங்க ஒரு விஷயத்த புரிய வைக்க ட்ரை பண்ணியிருப்பீங்க யாரோ ஒருத்தருக்கு. வெறுமனே இந்த ப்ரோக்ராம் அப்படியே காப்பி பண்ணி பிளாக்ல பேஸ்ட் பண்ணிடுறீங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு நோட்ஸ் அனுப்பிச்சு வச்சேனே, அது மாதிரி உங்களுக்கு என்ன புரிஞ்சுது, உங்களுக்கு நோட்ஸ் எடுத்து வைப்பீங்கல்ல, அந்த நோட்ஸை அப்படியே பிளாக்ல போஸ்ட் பண்ணுங்க. சரியா? அதை பிளாக்ல டைப் பண்ணுங்க. அது உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போக வைக்கும். இன்னொன்று, நிறைய டவுட் நெட்ல நிறைய தேடுவீங்க. அதெல்லாம் புரியலைன்னா அப்போ நிறைய டவுட்டோட வருவீங்க. அது கிளாஸை ரொம்ப உங்களுக்கு ஜாலியாக கொண்டு போக வைக்கும். இது ரெண்டும் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஃபைன். வேற எதுவும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம இந்த செஷனை முடிச்சுக்கலாம். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இப்போ அவங்க செலின் கேட்டதுல இவால் கேட்டிருந்தாங்க, கிட்டப் கேட்டிருந்தாங்க. ஆமா, இன்னைக்கு சொல்லியிருக்கணும் கிட்டப். இன்னைக்கு சொல்லல, நாளைக்கு நான் அதை கண்டிப்பா சொல்றேன். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இன்னொரு கேள்வி, இப்போ உங்ககிட்ட இந்த ஆஃப் கேம்பஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா? ஏதாவது வழக்கமாக இப்ப நம்ம இன்டர்வியூக்கு போகும்போது உள்ள கேள்விகள் இதுலயே கொஞ்சம் வேற மாதிரி கூட இருக்கலாம். அந்த மாதிரி கேள்விகள் உங்ககிட்டயோ இல்ல இதுல இந்த பயிற்சி எடுத்துட்டு இருக்கக்கூடிய இருந்ததுன்னா கூட பயிருங்க. சரி, கண்டிப்பா. நீங்க முதல்ல தனித்தமிழ்ல பேசுறீங்க, அதுவே முதல்ல ரொம்ப மகிழ்ச்சி. அது உண்மையிலேயே அப்படி எதுவும் இருந்ததுன்னா கண்டிப்பாங்க. கண்டிப்பா டெலகிராம் குரூப்ல நீங்க எல்லாருமே அவங்க கேட்கறது அதான் கேட்கறாங்க. இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்துச்சு, அதெல்லாம் உட்காந்து நம்ம படிக்கலாம்னா டெலகிராம் குரூப்பை எவ்வளவு எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணணுமோ பண்ணுங்க. இதே கண்டென்ட் நான் இந்த இடத்துல பார்த்தேன், இந்த சைட்ல பார்த்தேன், இங்க இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இருந்தது, இது நல்லா இருந்தது, எது வேணா இருந்தோம். யாராவது இந்த மாதிரி இப்போ என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்றதுல யாருக்காவது ப்ராப்ளம் இருக்கு, நேற்று கூட 2-3 பேர் பிளாகுக்குலாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தீங்க. ரொம்ப பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருந்தது. ஒரு டீமா நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சா, அதாவது நான் பர்சனலா ஃபீல் பண்றது, இனிமேல் வர்ற வேர்ல்டு இந்த சூப்பர் ஹீரோவுக்கான வேர்ல்டெல்லாம் இல்லை. ஒருத்தர் வருவாரு, அவரு நம்மளை காப்பாத்திடுவாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேர்ல்டா நான் பார்க்கல. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்தோம்னா, குட்டி குட்டி சின்ன சின்ன விஷயம்லாம் பண்ணோம்னா எல்லாரும் ஒண்ணு போல நம்ம வளர்ந்துடலாம். அதனால கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சா யாராவது ஒருத்தங்க தடுமாறிட்டு இருக்காங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னா உங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை கண்டிப்பா பண்ணுங்க. ஏன்னா நீங்க உள்ள கம்பெனி உள்ள வந்ததுக்கு அப்புறம் டீம் ஒர்க் தான் பண்ண போறீங்க. ஒரு ப்ராஜெக்டை 3-4 பேரா சேர்ந்து தான் பண்ண போறீங்க. அதுல ஒருத்தருக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும், ஒருத்தருக்கு குறைய தெரிஞ்சிருக்கும். அப்படிதான் டீம் இருக்க போகுது. அப்போ நம்ம தெரிஞ்சவங்க அதுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சா, என்னைக்கே ஒரு நாள் நமக்கு தெரியலன்னா அது எப்படி சொல்றது, அது ஒரு ஃபீலிங். டீம் ஒர்க்குங்கிறது ஒரு ஃபீலிங். அதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் நீங்க உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. உங்களோட பர்சனல் கேரக்டரே மாறும். நீங்க அதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கும் போது அது ஒரு நல்ல ஃபீலை வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஒரு லைஃபுக்கான ஒரு ரியல் மீனிங் என்ன அப்படிங்கிறத கொடுக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் கொடுங்க. சிவசங்கர் ராமகிருஷ்ணன், நல்ல பாயிண்ட். இன்டர்வியூ கொஸ்டின்ஸ், கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் ஒரு நல்ல சைட். நீங்க யாருனாலும் பைத்தான் பாக்குறதுக்கு கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் சைட்டை ரெஃபர் பண்ணலாம். இது மாதிரி நிறைய சைட் இருக்கு. பொதுவா கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் இது வந்து ஒரு நல்ல சைட். இதை போய் பாருங்க. இதுல பைத்தான் மட்டும் இல்ல, ஜாவா, பைத்தான் எல்லாமே இருக்கும். இது ஒரு நல்ல சைட். இது மாதிரி எதுவும் இருந்தாலும் பார்த்து சொல்லுங்க. சரியா? சரி, அப்படி வேற எதுவும் கேள்விகள் இல்லை அப்படின்னா நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நான் என்னோட ஸ்கிரீன் ஷேரிங்கை ஸ்டாப் பண்றேன்.